எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். கிறிஸ்தவ திருமண வாழ்க்கை குறித்து கடந்த பல வாரங்களாக போய்த்து வருகிறோம். இதில் கடந்த 2-3 வாரங்களாக ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லி வருகிறேன். அது என்னவென்றால், திருமணம் என்கிறதே ஒரு ஆழ்ந்த நட்பு. நட்பை பற்றி ரொம்ப பேசினோம். போலியான நட்பு என்ன, உண்மையான நட்பு என்ன, உண்மையான நண்பர்கள் எப்படி ஒருவருக்கு ஒருவர் உதவி ஒருவரை ஒருவர் மேம்படுத்த உதவுகிறார்கள், கூர்மையாக்க. அயன் ஷார்ப்னஸ் அயன், இரும்பு இரும்பை கருக்கிடுகிறது என்றது போல் நண்பர்கள் ஒருவர் ஒருவர் இன்னும் கொஞ்சம் சிறப்பானவர்களாக மாற்றுகிறார்கள். அதுதான் நண்பர்கள் செய்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் அப்படி தான் நம்ம வாழுகிறோம் என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி ஒருவரை ஒருவர் மேம்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் அவளை ஊக்குவிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செல்வோம். ஆவிக்குரிய நட்புங்கிறது விசுவாசிகளாக இருக்கிற நாம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம், ஒருவரை ஒருவர் மேம்படுத்துவதற்கு உதவுகிறோம் அப்படின்னா. ஏன் சொன்னோன்னா, திருமணமும் ஒரு நட்பு தான், ஒரு ஆழ்ந்த ஒரு நட்பாக இருக்கிறது. வாழ்நாளிலே ரொம்ப காலத்தை உங்களுடைய வாழ்க்கை துணையோடு தான் நீங்கள் செலவழிக்கிறீர்கள் இல்லையா? புருஷனோடையோ மனைவியோடையோ அங்கே தான் செலவழிக்கிறீங்க நீங்கள். அந்த நீண்ட கால பயணம், வாழ்க்கை பயணத்தில் அது ஒரு நட்பாக இருக்கிறது, அருமையான ஒரு நட்பு. அதனால தான் மனிதன் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் கொடுத்தார். இந்த ஆழ்ந்த நட்பில், இந்த நீண்ட பயணத்தில் என்ன நடக்குது? ஒருவருக்கு ஒருவர் உதவுகிறோம். ஒருவருடைய குறைகளை இன்னொருவர் குறையை பார்த்து அவங்கள மட்டம் தட்டி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது இல்லை. ஒருவருடைய குறைகளை ஒருவர் ஒழிக்கிறதுக்கான உதவிகளை நாம் செய்து, வெறும் அதை சுட்டி காட்டுறதில்லை, அதை எப்படி அகற்றுவது என்பதை மனதில் வைத்து அவர்களை இன்னும் சிறப்பாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி உதவி, அதன் விளைவாக போக 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 மாறி 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 ஒரு புதிய மனிதராக மாறுகிறோம். புதிய ஒரு புருஷனாக, புதிய ஒரு மனைவியாக அப்படி நாம் மாறுகிறோம். அதுதான் இந்த திருமண வாழ்க்கை என்கிற ஒரு நீண்ட வாழ்க்கை பயணம். அந்த நட்பு அப்படி தான் போகுது. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுகிறோமோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்கிறோம், ஊக்குவிக்கிறோம், புத்தி சொல்லுகிறோம், அதே போல் தான் அடுத்தவரை குறித்த கரிசனை உள்ளவர்களாக இருந்து அவர்களை மேம்படுத்துவதற்காக வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு உதவி செய்து நாம் எல்லாத்தையும் செய்கிறோம். அதைத்தான் எபேசியர் 4:15 ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு இல்லையா? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள்னு ஊழிய வரங்களை சபையில் கொடுத்து கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்? நாம் எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த சத்தியத்தை அன்புடன் கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரும்படியாக, வளர்ந்து கிறிஸ்துவை போலவே மாறும்படியாக, அதற்காக தான் அந்த 5 விதமான ஊழியங்களை கொடுத்து சபையில் போதனை நடக்கிறது. ஏன்னா சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளணும், அறிந்து கொண்ட சத்தியத்தை எடுத்து அன்புடன் அதை கை கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. அப்போ இதில் என்ன சொன்னேன்? திருமண வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் புருஷனும் மனைவியும் மேம்படுத்துவதற்காக 3 அற்புதமான வல்லமை உள்ள கருவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை போதிக்க ஆரம்பித்தோம். முதலாவது கருவி என்ன? சத்தியம் என்கிற ஒரு அருமையான ஒரு கருவி, உபகரணம். சத்தியம் என்கிற ஒரு அருமையான கருவி. இன்னொன்று அன்பு என்கிற ஒரு அருமையான அற்புதமான வல்லமை உள்ள ஒரு கருவி. மூன்றாவது, இன்றைக்கு அதை பார்க்க போகிறோம், கிருபை என்கிற ஒரு முக்கியமான வல்லமை உள்ள ஆற்றல் மிக்க ஒரு கருவி. இந்த சத்தியத்தையும் அன்பையும் கிருபையும் நாம் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை துணையின் மீது பயன்படுத்தும் போது, அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தும் போது, சத்தியத்தை அன்புடன் கை கொண்டு அதில் கிருபை இருக்கும்போது என்ன ஆகிறது? நம் அடுத்தவரை இன்னும் சிறப்பானவர்களாக மாற்ற முடிகிறது. நிறைய நேரத்தில் திருமணம் செய்யும்போது, சில நேரத்தில் நம்ம ஆளை அறிஞ்சு வச்சு திருமணம் செய்கிறோம். காதல் திருமணங்கள்லாம் ஆளை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், ஆகவே நம்ம
பர்ஃபெக்டாக ஒரு ஆளை பிடிச்சாச்சாக்கும் கல்யாணம் பண்ணிக்குவோம் நினச்சி தான் பண்ணுறோம். கடைசியில் நான் சொன்னேன் இல்லையா, திருமணமான பிறகு தெரியுது அந்த ஆள் நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை, அந்த பெண்ணை நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை. ஏன்னா திருமணமே ஆளை மாற்றிடுது. ஒருவேளை அது முன்னாடி வேறு மாதிரி இருந்தாலும் திருமணமே ஒரு மனுஷனை மாற்றி விடுது. இந்த உறவே ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை மாற்றி விடுகிறது. அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஐயோ இது என்ன ஒரு அந்நியன் மாதிரி இருக்குது, இப்போது இந்த ஆளையா நான் கல்யாணம் பண்ணேன், இப்படிப்பட்ட ஆள் எனக்கு பிடிக்கலையே, இப்போ என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணியாச்சு, தப்ப முடியாது இதிலேருந்து. அப்போ இதை எப்படி சிறப்பாக ஆக்குவதுன்னு வரும்போது தான் இந்த 3 காரியங்கள் ரொம்ப அதிகமாக நமக்கு பயன்படுகிறது. இதில் முதலாவது இந்த சத்தியம் எப்படி கிரியை செய்யுதுன்றதை நான் உங்களுக்கு சொன்னேன். சத்தியம் என்ன பண்ணுகிறது? சத்தியம் என்ன பண்ணுகிறதுனா அதுக்கு ஒரு தன்னிகரற்ற ஒரு ஆற்றல் சத்தியத்துக்கு இருக்குது. என்ன இருக்குது? உண்மையை வெளிக்கொண்டு வருது. நம்முடைய குறைபாடுகளை எடுத்து காட்டக்கூடிய சத்தியத்துக்கு இருக்கிறது. சத்தியம் நம்முடைய குறைபாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. வாழ்நாள் முழுக்க ஒரு ஆளோட நம்ம செலவழிக்கும் போது பல வருஷங்கள், ஒவ்வொரு நாளும் பல மணி நேரங்கள், ரொம்ப நெருக்கமான விதத்தில் வேறு எந்த உறவிலும் இல்லாத நெருக்கத்தோடு நாம் செலவழிக்கும் போது உள்ளே இருக்கிற எல்லா குறைபாடுகளும் என்றைக்காவது ஒரு நாள் தெரிய வந்துடுது. எதையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைக்கவே முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையுமே மறைக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்துடுது. அது ஒரு காரணம். ரொம்ப நெருக்கமான நீண்ட உறவு, அதனால் வெள்ளம் வெளியே வந்துடுது. இன்னொன்று என்னென்னா, இது சுலபமாக தப்பிக்க முடியாத ஒரு உறவு. எனக்கு பிடிக்கல, நான் இதுலேருந்து வெளியேற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒன்றும் போயிட முடியாது. ஏன்னா இப்போ கோர்ட்டுக்கு போகணும், டிவோர்ஸ் கேஸ் போடணும், இதெல்லாம் டைம் ஆகும். ஒரு லேஸில் மடார்னு ஒன்றும் போயிட முடியாது. ஏன்னா 300 பேர் இதுக்கு சாட்சி இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் தலையிடுவாங்க. குடும்பம், நண்பர்கள், உற்றார் உறவினர் எல்லோரும் எல்லோரும் அதுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க இல்லையா. அப்படி லேஸில் விட்டுற மாட்டாங்க. எல்லோரும் பேசுவாங்க, எல்லோரும் தலையிட்டு இதை எப்படியா சால்வ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதனால் இந்த லேஸில் வெளியே வர முடியாது அப்பேற்பட்ட ஒரு உறவு. அதனால் ஒருவருடைய குறைகள் இன்னொருவருக்கு வெளிப்படும் போது அதுலேருந்து தப்பி ஓட முடியாத ஒரு நிலைமை ஆகிடுது. குறைகளை பார்க்குறோம், குறைகளை பார்த்துட்டு சரி பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு போகவும் முடியாது. ஏன்னா வாழ்நாள் முழுக்க அதை சகிக்கணுமே, வாழ்நாள் முழுக்க இந்த குறைகளோடு வாழணுமே, வாழ்நாள் முழுக்க இது இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணுமே. அதனால் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஆழ்ந்த நண்பர்களாக இருக்கிறோம் நம்ம திருமண உறவில், புருஷனும் மனைவியும். ஒருத்தருடைய குறையை மற்றவருக்கு சொல்லி இப்படி இருக்காத, இது நல்லதில்லை, உனக்கு நல்லதில்லை, எனக்கு நல்லதில்லைன்னு சொல்லி மாற்றினாதான் நம்முடைய வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். அதனால் மாற்ற வேண்டிய அவசியம் அங்கே ஏற்படுறது. அதுதான் இங்கே எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார். 5:25 பாருங்கள். இந்த பகுதியை நான் படிச்சுட்டு வர்றோம். 25லேருந்து 27 வாசிக்கிறேன். புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து சுத்திகரித்து கழுவி கரை திரை முதலானவெல்லாம் நீக்கி பரிசுத்தம் பிழையற்றதுமான நம்ம மாத்திர வேலையில் இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை துணைக்கு அப்படிப்பட்ட உரிமையை கொடுக்க வேணும். நம்முடைய கரை திரைகளையெல்லாம் போக்குகிறதற்கு, குறைகளை எல்லாம் அகற்றுவதற்கு, அதை சுட்டி காட்டி அதை டீல் பண்ணி அதை என்ன செய்ய வேணுமோ செய்து அது இல்லாமல் பண்ணுவதற்கு, நம்மை வாழ்க்கையில் பின்தங்க வைக்கிற அத்தனை நம்முடைய குறைபாடுகள், பாவங்கள், சரியில்லாத காரியங்கள்லாம் சரி செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கை துணைக்கு நாம் அனுமதி வழங்க வேண்டும். அவங்கள பெர்மிட் பண்ண வேணும், அவங்களுக்கு அந்த உரிமையை நாம் தர வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, பிறகு அன்பை பார்த்தோம். அன்புங்கிற கருவி எப்படி வேலை செய்யுது, சத்தியம் எப்படி வேலை செய்யுது, உள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு வந்துடுது, குறைபாடுகளெல்லாம் வெளியே கொண்டு வந்து காமிச்சிடுது, அப்புறம் அதை டீல் பண்ண வேண்டியதாக ஆயிடுது. அன்பு எப்படி வேலை செய்யுது? அன்பு நம்ம வரும்போது திருமணத்துக்குள்ளே நுழையும் போதே பல விதமான ஒரு மூட்டையோடு தான் வர்றோம். அதாவது நம்மை குறித்த ஒரு செல்ஃப் இமேஜ், ஒரு சுய மதிப்பீடோடு தான் வர்றோம். நம்முடைய பெற்றோர், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய கூட பிறந்தவங்க, மற்ற உலகத்தில் நம்மோடு தொடர்பு உள்ளவர்கள் நம்மை பற்றி சொன்ன நல்லது கெட்டதெல்லாம் நமக்குள்ளே போய் நம்மை குறித்த ஒரு செல்ஃப் இமேஜை அது உண்டாக்கியிருக்குது, சுய மதிப்பீட்டை நமக்கு கொடுத்துருக்கிறது. இதில் என்ன விசேஷம்னா, நம்மை பற்றி நல்லதும் சொல்லியிருக்காங்க, கெட்டதும் சொல்லியிருக்காங்க. சிலர் ரொம்ப நல்லவன் இருக்காங்க, சிலர் கெட்டதும் சொல்லியிருக்காங்க.
அதில் கெட்டதாக சொன்னாங்க பாருங்கள், நெகட்டிவாக கிரிட்டிசிசமாக காண்டம்னேஷனாக சொன்னாங்க பாருங்கள், குறைபாடாக சுட்டி காமிச்சாங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப ஆழமாக நம்மை பாதிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லை, மற்றவன் சொன்னது குறைபாடாக சொன்னது ஆழமாக பாதிக்கிறது மட்டும் இல்லை, நீங்களே உங்களை குறித்து சொல்கிறீங்க பாருங்கள், நான் ஒரு முட்டாள், நான் ஒரு மடையன், எனக்கு ஒன்றும் அறிவே இல்லை, நான் சரியே இல்லை, நான் ஒரு குப்பை தூசி இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, நம்மை குறித்து நாமே சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அதுதான் ரொம்ப ஆழமாக போன்றாங்க. மற்றவன் நம்மளை பற்றி கேடாக சொன்னது கூட கிடையாது, நாம் நம்மை பற்றி சொல்லுகிறோம் அல்லவா, அது ரொம்ப ஆழமாக நம்ம பாதிக்கொன்றாங்க. ஏன்னா நாம் ஒன்றை நம்மை பற்றி சொல்லும்போது சும்மா அது வாயிலிருந்து வர்றதில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ உன்னை நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உங்களை பற்றி நீங்களே சொல்கிறீங்கன்னா, திரும்ப திரும்ப அதை சொல்கிறீங்கன்னா, அடிக்கடி அதை சொல்கிறீங்கன்னா, அப்போ உங்களுடைய இருதயம் அந்த எண்ணத்தால் நிறைந்திருக்கிறது. அது அப்படியே உள்ளே பதிஞ்சிருச்சு, ஆழமாக உங்களுக்குள்ளே போய் உட்காந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால தான் திரும்ப திரும்ப அதை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இப்படி தான் திருமணத்துக்குள்ளே நுழையிறோம். ரெண்டு பேருமே, புருஷன் மனைவி ரெண்டு பேருமே திருமணத்துக்குள்ளே நுழையும் போது இப்படிப்பட்ட எண்ணங்களோடு தான் நுழையிறோம். ஆழமாக பதிஞ்சிருக்கு சில காரியங்கள். இதை ஒரு மூட்டை மாதிரி சுமந்துக்கிட்டு வர்றோம். உள்ள பல நம்மை குறித்த ஒரு மதிப்பீடு அங்கே இருக்குது, பாதிப்புகள்லாம் அங்கே, அந்த பாதிப்புகளோடு தான் உள்ளே நுழையிறோம். ஆனால் நமக்கு கிடைக்கிற வாழ்க்கை துணை அதையெல்லாம் மாற்றி, அந்த காயங்கள் புண்களை எல்லாம் ஆறச் செய்து, அந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றி, புதிதாக நம்முடைய மனதை ரீப்ரோக்ராம் பண்ணி, நம்மை குறித்து புதியதாக நாம் எண்ணும்படியாக அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லவராய் உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. திருமணத்தில் என்ன நடக்குது, நீங்கள் உங்களை குறித்து இவ்வளவு நாளாக எண்ணி வைத்து உள்ள ஆழமாக பதிஞ்சிருக்கிற அத்தனை காரியங்களையும் மாற்றக்கூடிய ஒருவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டார். இதுதான் சில உதாரணங்களை காமிச்சேன் இல்லையா. பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் தேவன், யாரை? இயேசுவை. ஏன்? நீதியை அறியாத நம்மை நீதிமானா ஆக்கும்படியாக. அப்போ தேவன் நம்ம இன்றைக்கு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம பார்க்குறாரு. அப்போ நம்ம பார்க்கும்போது நீதிமான் அவர் பார்க்குறாரு. உலகம் சொல்லுது நம்ம பாவின்னு, உலகம் சொல்லுது நம்ம ஒன்றும் பர்ஃபெக்ட் இல்லைன்னு, நம்ம கூட நினைக்கிறோம் நம்ம பர்ஃபெக்ட் இல்லைன்னு, நம்ம மனசாட்சியோட சொல்லுது நீ அவ்வளோ ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாதுன்னு. ஆனால் அதையெல்லாம் நம்ம நம்புறதில்லை. நாம் எதை நம்புகிறோம்? அதையெல்லாம் ஓவர் ரூல் பண்ணுறாரு பாருங்க. அதையெல்லாம் தாண்டி இல்லை நீ நீதிமான் அப்படின்னு இந்த சர்வ வல்லமுள்ள தேவன், அவருக்கு உரிமை இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது. நம்முடைய மனதிலே ஆழமாய் பதிந்து வைக்கப்பட்டிருக்கிற அத்தனை எண்ணங்களையும் மாற்றி அது அப்படி இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது. அவர் சொல்கிறாரு நீ நீதிமான்னு, அதைத்தான் நம்ம நம்புகிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் அந்த ஆவிக்குரிய ஜீவித்தில் நடக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் திருமண வாழ்க்கையில் நடக்குது. ஏன் அவர் சொல்கிறத பெருசாக நினைக்கிறோம்? நம்ம மனசாட்சி சொல்கிறத விட பெருசாக நினைக்கிறது இல்லை. நம்மளே நினச்சி பார்த்தா தெரியுது நம்ம அவ்வளோ பர்ஃபெக்ட் இல்லைன்னு. அவர் நீதிமான்றாரு, அதை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? நம்ம மனசாட்சி சொல்கிறத கூட ஏற்றுக்கொள்ளாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. மனசாட்சி நல்லது, ஆனால் சில நேரத்தில் மனசாட்சி பல காரியங்களால் பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேரை சொல்லி 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 நம்மளை பற்றி நெகட்டிவாக பேசி பேசி கடைசியில் அதுதான் மனசாட்சிக்குள்ளே பதிஞ்சிருது. மனசாட்சி தப்பான விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது பாருங்கள். அப்போ நம்ம அதை ரிஜெக்ட் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா தேவன் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர், அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயமே உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும் போது தேவன் எல்லாத்தை காட்டிலும் பெரியவர், அவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு. அவர் சொல்கிறத நம்புன்றாரு. அவர் சொல்கிறாரு நீ ஆல்ரைட், நீ நீதிமான்னு சொல்கிறார். அப்போ அதே தான் திருமண வாழ்க்கையில் நடக்குது பாருங்கள். ஊரான்லாம் நீ மோசமான ஆள்னு சொல்லும்போது உங்கள் மனைவியோ உங்கள் புருஷனோ ஒன்றை மாதிரி ஒரு நல்ல ஆள் கிடையாதுன்னு அவங்க வாயால், உங்களோட நல்லா அறிஞ்சவர்கள், உங்கள் கூடயே வாழ்கிறவங்க, உங்களுடைய குறைபாடுகளெல்லாம் பார்த்தவங்க, நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தவங்க, நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ நல்ல மனுஷன்தான் அப்படின்னு சொல்லும்போது, நல்ல பெண்ணு தான் அப்படின்னு சொல்லும்போது, மற்ற அத்தனை பேர் சொன்னதும் பெருசாக தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. இவர் சொன்னதாக தான் நம்புறீங்க. ஏன்னா எப்படி ஆவிக்குரிய ஜீவித்தில் இயேசு எல்லாத்த காட்டிலும் முக்கியமானவராக நமக்கு இருக்கிறாரோ அதனால தான் அவரை நம்புகிறோமோ, அதே போல் இந்த உலக ஜீவியத்தில் நம்முடைய கணவரோ மனைவியோ தான் நமக்கு ரொம்ப முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் சொல்லுவது தான் நமக்கு பெருசாக தெரிகிறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்கள் இருதயத்திலே நீங்கள் இவ்வளவு காலமாக பதித்து வைத்திருந்த காரியத்தை எல்லாம் மாற்றி, இது இப்படி கிடையாது, நீ இப்படி
அப்படின்னு மாற்றக்கூடிய ஒரு அதிகாரம், வல்லமை அந்த வாழ்க்கை துணைக்கு இருக்கிறது. அவருடைய அன்பு, அவருடைய ஆதரவு, அவருடைய வார்த்தைகள் அப்படிப்பட்ட ஒரு வேலையை உங்களுக்கு செய்யும் இல்லையா? அப்போ பாருங்கள், திருமண வாழ்க்கையில், திருமண உறவில் எப்படி பேசுகிறோம், நம்முடைய வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குதுங்கிறத நாம் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய பவர் இருக்குது. ஒரு தோல்வியில் வாழுகிற ஒரு மனுஷனை கூட எடுத்து ஒரு பெண் அவள் ஆதரவு காட்டி பேசி அரவணைத்து பெரிய வெற்றியாளனாக, சக்ஸஸ்ஃபுல் மனுஷனாக மாற்ற முடியும். அதே மாதிரி தான் ஆணும் பெண்ணை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கடவுள் நம்முடைய வாழ்க்கை துணைக்கு கொடுத்துருக்கிறாரு. திருமணமாகும்போது அப்பேற்பட்ட ஒரு கம்பேனியன், ஒரு உதவியாளர் உங்களுக்கு வந்து கிடைக்கிறாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் அப்படி உதவி செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து கிடைக்கிறாங்க. சிலர் திருமணத்தை வந்து ஒரு தொல்லையாக பார்க்குறாங்க. இது வேறு தேவையா நமக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இல்லை இல்லை, இது ரொம்ப தேவை. ஏன்னா நீங்கள் சிறப்பானவர்களாக மாறணுன்னா அந்த வாழ்க்கை துணை தேவை. அதனால தான் தனிமையாக இருப்பது நல்லது இல்லைன்னாரு. சரி, இப்போ இந்த கிரேஸை பார்ப்போம். கிருபை எப்படி அந்த மூன்றாவது கருவி, உபகரணம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பாருங்கள், அன்பு இல்லாமல் வெறும் சத்தியத்தை யூஸ் பண்ணால் உறவு கெட்டு போயிடுது. ஏன்னா ஒருத்தனுடைய குறையை சொல்லி சும்மா குறையே சொல்லிகிட்டு இருந்தால் அந்த உறவு நல்லா இருக்காது. உறவு இருக்கிற உறவும் பிச்சுக்கிட்டு போயிடும் இல்லையா? அதனால தான் அன்போடு சத்தியத்தை கைக்கொள்ளணும். வெறும் சத்தியத்தை சொன்னால் பத்தாது. நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பிரச்சனை. அதுவும் இல்லாமல் சத்தியத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இதனால் என்ன பண்ணுறது, பைபிளை வச்சே அடிக்கிறது புருஷங்காரனை, அல்லது புருஷன் மனைவியை பைபிளை வச்சே பைபிளில் எப்படி சொல்லியே ஒரு வழி பண்ணுறது. இது கிறிஸ்தவர்களுடைய பிரத்யேக பிரச்சனை. இது சத்தியம் இருக்குது, ஆனால் அன்பு இல்லை. சத்தியம் தெரிஞ்சதுனால நம்ம பெரிய ஆள் நினைக்கிறோம், கிடையாது. அதை அன்போடு கை கொள்ள வேணும் இல்லையா? அதே நேரத்தில் வெறும் அன்பை காமிச்சிட்டு சத்தியத்தை சொல்லாமல் இருந்தாலும் தப்பு. அது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அன்பை காமிச்சிட்டு சத்தியத்தை சொல்லலைன்னா ஆள் மாற போகிறது இல்லை, அப்படியே தான் இருக்க போகிறாரு. நீங்கள் அதை சகிச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க வாழணும். அப்படி வாழும்போது உங்களுக்குள்ள ஒரு கசப்பும் வெறுப்பும் உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எத்தனை வருஷம் அதை வச்சுருக்க போகிறீங்க? 50 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா 50 வருஷமும் இந்த ஆளோட, இந்த லொல்லு பண்ணுற ஆசாமியோட நம்ம 50 வருஷத்தை கழிக்கணுமேன்னு சொல்லி ஒரு வெறுப்போடு தான் கழிச்சிட்ருப்பீங்க. அது வந்து நல்ல ஒரு உறவு கிடையாது. அப்போ வெறும் அன்பை காட்டக்கூடாது சத்தியத்தை சொல்லாமல், வெறும் சத்தியத்தை சொல்லிட்டு அன்பு இல்லாமல் அதை சொல்லக்கூடாது. ரெண்டுமே பிரச்சனை. இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து தான் பயன்படுத்த வேண்டும். ஆனால் உண்மை என்னென்னா, பொதுவாக நம்ம ரெண்டுத்தில் ஒன்றை தான் பயன்படுத்துகிறோம். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து பயன்படுத்த அவ்வளோ சுலபமாக வரமாட்டேங்குது. நான் சொன்னது போல் சத்தியத்தை சொல்கிறதுக்கு ரெடி ஆகிடுறோம், அன்பை பற்றி யோசிக்கிறதே இல்லை. மடார்னு போட்டு உடச்சி உண்டு இல்லைன்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுமாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லி நான் சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறேனாக்கும், நான் பைபிள் படி சொல்கிறேனாக்கும்னு சொல்லி சத்தியத்தை போட்டு இருந்த உறவையும் கெடுத்து விட்டுறோம். அதனால் ஏன்னா அன்பு இல்லைங்க இல்லையா? இல்லைன்னா வெறும் அன்பை பயன்படுத்திடுறோம், சத்தியத்தை சொல்கிறது இல்லை. அதனால் வாழ்க்கை மாறுறதே கிடையாது. ஒருத்தர் சிறப்பாக்கிறதுக்கு தான் ஒன்றா சேர்த்துருக்கிறார் ஆண்டவர், சிறப்பாக்குறது கிடையாது. எப்படி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வேலை செய்ய வைக்கிறது? இங்கே தான் கிருபை வருகிறது. கிருபையினுடைய ஆற்றல் என்ன, கிருபை நமக்கு என்ன செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கிருபைனா என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை கிருபை காட்டுகிறது. அதுதான் வேதம் சொல்லுது இல்லையா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ கிருபைனா என்னன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த வெளிச்சம்தான் கிருபை. அவர் என்ன செஞ்சுருக்காங்க எனக்காக, எப்படி என்ன நேசிச்சிருக்கிறாரு, குமாரன் அனுப்பிச்சாரு, அந்த குமாரன் சிலுவையில் மரிச்சாரு, என் பாவத்தை சுமந்தாரு, எனக்கு எல்லாத்தையும் தர்றாரு அவர், அப்படிங்கிறத கிருபை வெளிப்படுத்துகிறது. கிருபை அதை குறித்த ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு வந்து கிடைக்கும்போது கிருபையினாலே தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்திருக்கிறாருங்கிறத கிருபை நமக்கு வெளிப்படுத்தும் போது ரெண்டு முக்கியமான ஆற்றல்கள். இந்த கிருபையை தனிப்பட்ட விதத்தில் அனுபவித்தவர்கள். எந்த கிருபையை? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு செஞ்சிருக்கிறாரு மீட்பின் கிரியை, அதை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக மாற்றப்பட்டவர்கள். கிருபையை அனுபவ ரீதியாக, இன் அன் எக்ஸ்பீரியன்ஷியல் வே
அதை அனுபவித்து பார்த்தவர்கள் 2 காரியங்களை நல்லா செய்ய திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க. அது என்ன தெரியுமா? ஒன்று, மன்னிக்க அவர்கள் ஆற்றல் பெற்றிருப்பார்கள். அடுத்தவரை மன்னிக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா தேவனுடைய கிருபை வழங்கிருச்சுன்னா மன்னிப்பு ரொம்ப சுலபமாக வரும். மன்னிப்பு வராததுக்கு காரணம் நிறைய பேருக்கு தேவனுடைய கிருபை இன்னும் சரியாக விளங்கலை. கிருபை விளங்கினவங்க இயேசு நம்ம எப்படி நேசிச்சிருக்கிறார், தேவன் இப்பேற்பட்ட பாவியை எப்படி ரட்சித்திருக்கிறார், தன்னுடைய குமாரனை அனுப்பிச்சா அவருடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி பாடுபட்டு நமக்காக, கொஞ்சம் கூட தகுதியற்ற நமக்காக அவர் எவ்வளோ பண்ணியிருக்காருன்றதை எண்ணும்போது நாம் மற்றவர்களுக்கு பண்ணுறது சுலபமாயிடுது, மன்னிக்கிறது ரொம்ப சுலபமாயிடுது. 2வது, மனம் திரும்புகிறது ரொம்ப சுலபமாக. இந்த 2 காரியங்களை நல்லா பண்ணக்கூடியவர்களாக இந்த கிருபை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கிற இந்த கிருபையை அனுபவித்தவர்கள் மாறிவிடுகிறார்கள். திருமண வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம். இந்த 2 காரியமும், மன்னிக்கிறதும் முக்கியம், மனம் திரும்புறதும் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? அடுத்தவர் நம்முடைய மனைவியோ புருஷனோ தவறு செய்யும்போது அதை மன்னிக்காமலே, மன்னிக்க தெரியாமலே, மன்னிக்க முடியாதவர்களே இருந்தோம்னா எப்படி திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறுறதே முடியாது. அப்போ அந்த மன்னிக்க முடியுன்ற அந்த ஆற்றல் இருந்தாலே திருமண வாழ்க்கைக்கு அது வெற்றி வகுத்துருது. சுலபமாய் மன்னிக்க முடியுன்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டாலே திருமண வாழ்க்கையினுடைய வெற்றி உறுதியாகி விடுகிறது. மன்னிப்புங்கிறது அவ்வளோ முக்கியமானது திருமண வாழ்க்கையில், இல்லையா? அது மட்டும் இல்லை, மனம் திரும்புதலும் ரொம்ப முக்கியம். மற்றவங்க தப்பு செய்யும்போது நம்ம மன்னிக்க ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா இயேசு நம்ம எப்படி மன்னித்திருக்கிறார்ன்ற அறிவு தானே கிருபை, அதுதானே கிருபை காட்டுது. அதனால் மற்றவர்கள் நமக்கு விரோதம் ஒன்று செய்யும்போது, நமக்கு பிடிக்காத செய்யும்போது, நம்ம பாதிக்கிற விதத்தில் அதை செய்யும்போது மன்னிக்க முடிகிறது. ஏன்னா இப்போ அது கிருபையாக நம்ம அனுபவிச்சிருக்கோமே, மன்னிப்பு அவர்கிட்ட நம்ம பெற்றிருக்கிறோமே, அனுபவிக்க முடிகிறது, அதை காட்ட முடியுது மற்றவங்களுக்கு. மனம் திரும்பவும் முடிகிறது. நாம் தப்பு செஞ்சிட்டோன்னும் போது, ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கொண்டு தாழ்மையோடு நம்ம திருத்தி கொள்ளவும் முடிகிறது. மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்யும்போது அது மன்னிக்கவும் முடிகிறது, நாம் தவறு செய்யும்போது அது திருத்தி கொள்ளவும் முடிகிறது. இந்த 2 இல்லைன்னா போச்சு, திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம். நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் மன்னிக்கவே முடியாத ஆள், மன்னிக்கவே மாட்டீங்க என்றைக்குமே. மன்னிக்கிறதுனா உங்களால் முடியாத காரியம்னா திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்கன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா திருமண வாழ்க்கைங்கிறது ஒருத்தருடைய குறைபாடுகளை மற்றவருக்கு வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே தானே இருக்கும். அது வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்முடைய பாவங்கள், குறைகள்லாம் வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை கன்ஃபரண்ட் பண்ணி தான் ஆகணும், அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். அப்போ மன்னிக்கிறது ரொம்ப அவசியம். மன்னிக்க முடியலன்னா திருமண வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. மனம் திரும்ப முடியலன்னா, நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டு மனம் திரும்ப முடியலன்னா திருமண வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. இந்த 2 காரியத்தை நல்லா யோசித்து பாருங்கள். சொல்கிறேன், மன்னிக்கிறதுலையும் மனம் திரும்புறதுலையும் நீங்கள் சிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா அப்போ சத்தியத்தை அன்புடன் கை கொள்ள முடியும். நீங்கள் சத்தியத்தை அன்புடன் கை கொள்ள முடியும். அந்த ஜெம் டம்ளரை பற்றி சொன்னோம் இல்லையா, அதுக்கு தான் அந்த உதாரணம்லாம் முதலே போட்டு வச்சிட்டோம். ஏன்னா அப்பப்போ அதை எடுக்கலாம். அந்த ஜெம் டம்ளர்னா இந்த விலையேறப்பெற்ற கற்களை எடுத்து அதில் போட்டு அதை ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதை ஒரு மிஷின் மாதிரி அதில் போட்டு இப்படியே இது பண்ணுறாங்க பாருங்கள். அது பார்த்தா சாதாரண ஒரு கல் மாதிரி இருக்குது, ஆனால் அது விலையேறப்பெற்ற கல். அதனுடைய பிரகாசமும் அதனுடைய பளிச்சுங்கிற அந்த இதுவும் வெளியே வர்றதுக்கு இந்த உரசல் தேவைப்படுது. உரசி தான் அதனுடைய அழுக்கு குப்பையெல்லாம் நீங்கி அதுக்குள்ளே இருக்கிற அந்த மகிமையான தோற்றம் வெளிப்பட போகுது. ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க, இது 2ம் ஜெம் டம்ளரில் இந்த வெளியேறப்பெற்ற கற்களை போட்டிங்கன்னா, வெறும் அதை போட்டிங்கன்னா பத்தாது, அது கூட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றணுன்றாங்க. அதை இது பண்ணுறதுக்கு முன்னால் தண்ணி ஊற்றினா மட்டும் பத்தாது, வேற ஒரு காம்பவுண்ட் ஒன்று போடணுன்றாங்க. அப்ரேசிவ், ஒரு சொரசொரப்பான ஒரு காம்பவுண்டு, ஒரு பவுடர் மாதிரி பலவிதமான ஒரு மணல் கணக்கில் இருக்கும் பாருங்கள். அதனுடைய திக்னஸ் பல்வேறு விதத்தில் இருக்குன்றாங்க. தேவைப்பட்ட விதத்தில் வாங்கிக்கலான்றாங்க. ரொம்ப ஃபைன் மணல் மாதிரியும் வாங்கிக்கலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் கோர்ஸாகவும் வாங்கிக்கலாம். எப்படி தேவைப்படுதோ அப்படி வாங்கிக்கலாமா. அதோடு போட்டு தண்ணியும் ஊற்றி பண்ணாதான் அது கரெக்டாக வேலை செய்யும்.
அப்போ தான் அது உரசுறதுல தான் அது சுத்தமாகிறது, அது பளிச்சுனாகிறது, அதனுடைய மகிமை வெளிப்படுகிறது. அந்த அந்த விலையேற பெற்ற கல்லை மூடிக்கொண்டிருக்கிற அத்தனை அழுக்குகளும் எல்லா இதுவும் நீங்கி அதனுடைய மகிமை வெளிப்படுகிறது. இந்த கணவன் மனைவின்றவங்க இந்த விலையேற பெற்ற கற்கள் மாதிரி. கடவுள் என்ன பண்ணுறாரு, திருமணம்ங்கிற ஒரு ஜெம் டம்ளர் உள்ள கணவன் மனைவி உணர்ந்து போட்டுறாரு. இப்போ இதில் உள்ளே போட்டு உருட்டுறாரு. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று மோதி உரசல் ஏற்பட்டு தான் அதனுடைய மகிமையே வெளிப்பட முடியும். ஆனால் அதில் அந்த இன்னொரு காம்பவுண்ட் ஒன்று போடலைன்னா இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று பட்ட ஒன்று எகிரும் பாருங்க. பட்ட ஒன்று சரியாக உரசாது, சரியாக உரசி அதை க்ளீன் பண்ணாது. அதுக்கு பதிலாக ஒன்று உடைக்கும். பட்ட ஒன்று அப்படி தூரம் வந்துடும். அது அங்கேயே இருந்து அந்த உரசலுக்குள்ளாகி நல்லா அந்த கிரைண்டிங் ஆகி நல்ல பளபளன்னு வரணுன்னா அந்த காம்பவுண்டை போட்டாகணுன்றாங்க. அந்த காம்பவுண்டை போட்டாகணும்னு சொல்கிறாங்க. சிலிக்கான் கார்பைடு அதனால் உண்டான ஒரு காம்பவுண்ட், அதை போட்டாகணுன்றாங்க. அந்த காம்பவுண்ட் மாதிரி தான் இந்த கிரேஸ், இந்த கிருபை அதுதான். கிருபையை நீங்கள் கொண்டாந்து உள்ளே நுழைக்கலைன்னா வெறும் ஒருத்தருடைய குறைய ஒருத்தர் சுட்டி காண்பித்து இது பண்ணி அங்கே ஒன்றும் பெருசாக நடக்க முடியாது. ஒன்று பட்டு உடையிற மாதிரி ஆகிடும், ஒன்று பட்டு எகிற மாதிரி ஆகிடும். அப்போ கிருபை என்கிற இந்த காரியத்தை உள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் ட்ரூத்தும் லவ்வும், சத்தியமும் அன்பும் ஒன்றாக வேலை செய்து அங்கே காரியங்கள் நடக்க முடியும். சரி, இதை பவுல் அப்போஸ்தலன் ஆவிக்குரிய ஜீவித்தில் எப்படி நடக்குதுன்னு போதிக்கிறார் பாருங்கள். அதை காமிச்சாலே இன்னும் நல்லா விளங்கும். இதான் பாருங்கள், நிறைய வேத வசன காரியங்கள்லாம் ஒன்று ஆவிக்குரியதை சொல்லி பூமிக்குரியதை வழங்க வைப்பாங்க, சில நேரம் பூமிக்குரியதை சொல்லி ஆவிக்குரியதை வழங்க வைப்பாங்க இல்லையா. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். ஏன்னா வயலும் வாழ் நிகழ்ச்சியே அது கிடையாது. எப்படி வசனம் இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்படுகிறது, அது எப்படி விளைச்சலை தருது, அந்த இருதயம் எப்படி பல விதமாக இருக்குது, ஒருத்தருடைய இருதயம் அது சரியான விதத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது 30, 60, 100மாக பலன் தருதுன்னு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை விவசாயத்தை வச்சு போதிக்கிறார். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான்னு போதிக்கிறார். நிறைய அப்படி பூமிக்குரிய காரியத்தை நேராக பார்க்க முடியுது இல்லையா. எல்லாரும் அனுபவிச்சிருக்கிறாங்க. விவசாய உலகம், அன்றைய உலகம் விவசாயத்தை சொன்னால் டக்குன்னு விளங்கும். அந்த உதாரணத்தை சொன்னால் ஆவிக்குரிய ஜீவனெல்லாம் விளங்கும் இல்லையா. அப்போ அப்படி பயன்படுத்துகிறாரு. சில நேரங்களில் ஆவிக்குரிய காரியத்தை சொல்லி பூமிக்குரிய காரியத்தை வழங்க வைக்கிறார். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாருங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க. எபேசியருக்கு முன்னால் கலாத்தியர் இருக்கு இல்லையா. அங்கே கலாத்தியர்லாம் 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 1ஆம் வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒரு சகோதரன் ஒரு குற்றத்தில் அகப்பட்டால், அதாவது ஒரு தப்பான காரியத்தை செஞ்சிட்டா, நம்மெல்லாம் சகோதர சகோதரிகள், ஒரு சகோதரன் ஒரு தப்பான காரியத்தை செஞ்சிட்டா, தப்பு பண்ணிட்டா, எப்படி அதை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அதை டீல் பண்ணணும்? தப்பான காரியத்தை செய்யும்போது அகப்பட்டால்னு வருது. இது சொல்கிறத பார்த்தா இவன் பாவத்தை விட்டு விலகி ஓட பார்க்குறான். ஆனால் பாவம் இவனை விட வேகமாக ஓடி அவனை பிடிச்சிருது. இவன் அதில் அகப்பட்டுக்கிறான். எப்படியோ பாவத்தில் போய் சிக்கிட்டான். பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் பார்க்குறான். ஆனால் பாவம் இவனை பின்தொடர்ந்து விரட்டிகிட்டு பிடிச்சி இவனை இதாகிடுச்சு. பாவம் செய்ய அங்கே ஒரு இதாகிடுது. பாவம் செய்ய நேர்ந்தது அங்கே. அப்போ எப்படி அவனை டீல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். எப்படி டீல் பண்ணுறது? ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடி உங்களை குறித்து எச்சரிக்கையாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை சரி பண்ணுறவங்க, நான் பெரிய ஆள், நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுற ஆள் கிடையாது, நான் ரொம்ப பெரிய யோகியன் அப்படிங்கிற எண்ணத்தோடு போய் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும்? எனக்கும் இப்படி நேரிட வாய்ப்பு உண்டு. அதனால தான் வேதவசனம் இன்னொரு இடத்துல பவுல் சொல்கிறார் இல்லையா, நிற்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவன் விழாதபடி தன்னை பார்த்து கொள்ளட்டுன்றார். அதனால் நான் நிற்கிறேன், அவன் விழுந்துட்டான்,
அப்போ அவன் தானே விழுந்தவன், அப்படி அந்த மாதிரி எண்ணம் கிறிஸ்தவர்களுக்குள்ள வரவே கூடாது. பாருங்கள், எப்படி அவனை சரி பண்ணுறவங்க எப்படி இருக்கணுமா, எனக்கும் இந்த மாதிரி நேரிட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி அதை அறிந்தவர்களாக ஒரு தாழ்மையோடு சாந்த குணத்தோடு, அவன் தப்பு செஞ்சிட்டான், இருந்தாலும் நான் அவனை பற்றி அவனை காட்டிலும் பெரிய உயர்ந்தவனாக்கும், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேனாக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அல்ல, எனக்கும் இப்படி நேரலான்ற எண்ணத்தோடு. அது அந்த இடம் நல்லது. அதுதான் கிருபை. பாருங்கள், கிருபை நம்ம சரியான விதத்தில் சிந்திக்க வைக்கிறது. அந்த காலத்தில் பில்லிகிராமுடைய அசோசியேட் இவாஞ்சலிஸ்ட் ஒருத்தர் அக்பர் ஹக்குன்னு ஒரு பிரபலமான பிரசங்கியார், நம்ம நாட்டை சேர்ந்தவர். பில்லிகிராம்கிட்ட அசோசியேட் இவாஞ்சலிஸ்ட்டாக இருந்தார் 50 வருஷமாக. அவர் இங்கே பிரசங்கம் பண்ணுவார், நம்முடைய சபையில் அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவார். நான் ஆரம்பித்த காலத்தில் ஒரு வருஷமாக வருவார். சிலருக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு 80s. அப்போவே அவருக்கு 80 வயசுக்கு மேலே அவருக்கு. அவர் வரும்போது ஒரு தடவை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போ தான் அமெரிக்காவில் ஒரு போதகர் ஒருத்தர் ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டு அதை பற்றி எல்லாரும் அசிங்கமாக பேச ஆரம்பித்து டிவியிலெல்லாம் அந்த போதகருடைய தப்பு வெளிப்பட்டு எல்லாரும் அவரை கண்டம் பண்ணுறதும் கொள்றதும் அப்படியே இருந்தது. மற்ற போதகர்கள்லாம் அவரை பற்றி ரொம்ப கேவலமாக பேசி கண்டம் பண்ணிவிட்டு அப்படிலாம் பண்ணிட்டுருந்தாங்க. அப்போ இவர் நம்முடைய சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறாரு. முடிஞ்சோடனே சாப்பிட கூப்பிட்டு போகும்போது இந்த சப்ஜெக்ட் வந்துருச்சு பேசு. நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கோம், சப்ஜெக்ட் வந்தது. ஏன்னா அப்போ தான் நியூஸ் வெளியே வந்தது. அப்போ அவர் சொன்னார், பில்லிகிராமுடைய வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், ஓஹோ அவ்வளோ நல்லவர் அவருடைய வாழ்க்கையில் அது நடக்கவே நடக்காதுன்னு நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் அவ்வளோ சிறப்பான ஒரு ஆள், ரொம்ப நல்ல ஆள், அதனால் நடக்காதுன்னு. அவர் என்ன திரும்ப சொன்னார், இல்லை பில்லிகிராம் தனக்கு இப்படி நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு, தானும் ஒரு சாதாரண மனுஷன்தான், பாவத்தில் உழுறதுக்கு அகப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு என்று தெரிஞ்சு அதில் அகப்படாமல் பார்த்துக்கிறதுக்கு எல்லா முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளையும் எடுத்துக்குவார் அவர் அப்படின்றார். ஒரு லிஃப்ட்டில் கூட 4 பேர் ஏற மாட்டாராம். ஒரு லிஃப்ட்டில் கூட 4 பேர் கூட ஏற மாட்டார். ஒரு ஹோட்டலில் தங்கினார்னோட பக்கத்தில் அவருடைய அசிஸ்டண்ட் அந்த ஹோட்டலில் பக்கத்து ரூமில் தங்கியிருப்பான். எந்நேரமும் அவன் ரூமுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி ரூம் கதவு பூட்டாமல் இருக்கும். வெளிப்படையாக வாழணும், அதுதான் அவருடைய இது. ஒளிவு மறைவு. ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குன்னா அந்த 24 மணி நேரத்தையும் இவர் எப்படி செலவழிச்சாருங்கிறது கணக்கு ஒப்புவிக்க தெரியணும். யாரும் இவர் டெய்லி ஒரு 2-3 மணி நேரம் காணாமல் போயிடுறாருன்னு சொல்லவே முடியாது இந்த மனுஷனை பற்றி. ஏன்னா இவர் எங்கே போனார், என்ன பண்ண எல்லாம் இருக்குது, ப்ரோக்ராமில் இருக்குது. யாரை சந்தித்தார், எங்கே சந்தித்தார் எல்லாம் தெரியும். அப்போ தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்கள், வெளிப்படையான ஒரு வாழ்க்கை. ஏன் அப்படி பண்ணிக்கிறாரு, வேணும்னு அப்படி பண்ணிக்கிறாராம். அவர் பண்ணுறது மட்டும் இல்லை, இவங்களுக்கெல்லாம் கூட அப்படி ரூல் வச்சுருக்காரு. இவர் இங்கே தங்கியிருந்தார் ஒரு ஹோட்டலில். அவருக்கு அசிஸ்டண்ட்டு நம்ம ஊருக்காரர் ஒருத்தர், அவருக்கு இந்தியன் மீட்டிங்லாம் ஒழுங்கு பண்ணுறவர். அவர் அந்த ஹோட்டலில் போய் தான், மெட்ராஸில் வீடு அவருக்கு. ஆனால் இவர் அந்த ஹோட்டலில் போய் தங்கியிருக்கிறாரு. ஏன்னா அவங்க ரூல் அப்படி, ரூல் புக்கை எழுதி கையில் கொடுத்துட்டு இருக்காங்க. தனியாக போய் ஹோட்டலில் தங்காத, கூட ஒரு ஆள் தங்கணும், பக்கத்து ரூமில் அந்த ஆள் தங்கியிருக்கணும். அப்போ உனக்கு ப்ரைவசியும் இருக்குது. அதே நேரத்தில் யாராவது நாளைக்கு இந்த ஆளோட நான் 2 நாள் இங்கே தங்கியிருந்தேன்னு சொல்லவும் முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இதை உண்டாக்கிக்கிறார். ஏன்னா நான் ஒரு சாதாரண மனுஷன், எனக்கு பாவத்தில் அகப்பட முடியும் என்கிற, சுலபமாக பாவத்தில் அகப்பட முடியுங்கிற ஒரு தெரிஞ்சு வச்சு வாழ்ந்தவர். அதனால தான் அவருடைய வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்து முடிச்சிட்டார். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவரை பற்றி எழுப்ப முடியாமல் போயிடுச்சு. அப்போ கூட வேறு மாதிரி குற்றச்சாட்டுலாம் எழுப்ப பார்த்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா ஒரு வெளிப்படை வாழ்க்கையாக அது இருந்தது. அப்போ பாருங்கள், அப்போ இன்னொருத்தனை திருத்தரவன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. அவனுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கணும், தானும் விழக்கூடிய வாய்ப்பு உள்ளவன் சொல்லி எண்ணி அப்படி திருத்தணும். சாந்தமுள்ள ஆவியோடு அதை செய்யணும். ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். திருத்துறவங்க ஆவிக்குரிய ஆட்களாக இருக்கணும். என்னெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்கள். தங்களுக்கும் விழ வாய்ப்புன்று என்று அறிந்து ஒரு மன இரக்கத்தோடு, மன உருக்கத்தோடு, ஒரு தாழ்மையோடு அதை செய்யணும். இதெல்லாம் ஏன் சொல்ல வரணும், திருமணத்துலேயும் அதே மாதிரி தாங்க. திருமணத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு தவறு செய்யும்போது, இது மாதிரிலாம் நான் கிடையாதுங்க, நான் அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வரல, இந்த நியாயம் பேசினா எப்படி? அப்போ அவங்க குடும்பம் ரொம்ப கேவலமான குடும்பம், உங்கள் குடும்பம் ரொம்ப உயர்ந்த, இந்த மாதிரி பேச்செல்லாம் தான் திருமண வாழ்க்கையில் உருப்படவே வைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்கள காட்டில் நாங்கள் உயர்ந்தவங்க,
நாங்கள் இந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் ரொம்ப ஆவிக்குரியவங்க. எங்கள் தாத்தா எப்படி தெரியுமா, எங்கள் அப்பா அப்படி தெரியுமா, நாங்கள் எவ்வளோ நேரம் பைபிள் வாசிப்போம் தெரியுமா. நான் இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது பாருங்கள். இதெல்லாம் பண்ணால் திருமண வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. குறை ஏற்படும் போது, மனைவிக்கோ புருஷனுக்கோ குறை ஏற்படும் போது அதை சரி பண்ணணும்னா இந்த விதமான ஒரு மேட்டிமையான எண்ணம், நாங்கள்லாம் அப்படி கிடையாது, இவங்கெல்லாம் அப்படி ரொம்ப மோசமான ஆளுங்க, இவங்க குடும்பமே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடை மனசில் வச்சுக்கிட்டு வெளியே சொல்லலைன்னா கூட அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. பேக் ஃபயர் தான் ஆகும். கிறிஸ்தவத்தில் இதை நிறைய பார்க்கலாம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிறைய பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பெண்ணை கையும் களவுமாக பிடிச்சிட்டு வந்தாங்க. கையும் களவுமாகப்பட்ட விபச்சாரத்தில் கொண்டாந்து இயேசுகிட்ட கொண்டாடுறாங்க. இயேசுகிட்ட கொண்டாந்து இவ்வளோ கையும் களவுமாக பிடிச்சோம், நேரடியாக பார்த்துட்டோம், விபச்சாரத்தில் ஈடுபடுறா. மோசே சொல்கிறாரு இவளை கல்லெறிஞ்சு கொல்ல வேணும்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி நீர் என்ன சொல்கிறீர்? ஏன்னா இவரை ஏதாவது குற்றஞ்சாட்டுறதுக்கு, இவரை எதாவது அகப்பட வைக்கிறதுக்கு, அதாவது இவர் ஏதாவது தப்பாக சொல்லுவாரா தீர்ப்புன்னு சொல்லி கொண்டாந்து அவர்கிட்ட காட்டுறாங்க. இயேசு தரையில் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. கொண்டாந்து அந்த பொண்ணை நிறுத்தின உடனே, குற்றஞ்சாட்டின தரையில் எழுந்தாரு. அவன் குற்றஞ்சாட்டிட்டு அப்புறம் நீ என்ன சொல்கிறீர் என்ன சொல்கிறீன்னு திரும்ப திரும்ப கேட்டிருக்கான். அப்புறம் நிமிர்ந்து பார்த்து சொன்னார், உங்களில் யார்கிட்ட எந்த பாவமும் இல்லையோ குற்றமும் இல்லையோ அவர்கள் முதலாவது கல்லறிய கடவுள்னு சொல்லிவிட்டு திரும்பவும் எழுத ஆரம்பிச்சிட்டார் கீழே. ஒருத்தனா ஓடி போயிட்டான், ஒருத்தனும் இல்லை, சொன்னவன் எல்லாம் ஓடி போயாச்சு. அப்புறம் அவர் நிமிர்ந்து பார்த்து சொல்கிறார், எங்கம்மா உன்னை கொண்டாந்து ஆட்கள்லாம் எங்கே எல்லாம் போயிட்டாங்க, இவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். இப்போ இவர் கல்லெறிஞ்சு கொல்ல முடியும் அந்த மகன். ஏன்னா இவர் குற்றமே இல்லாதவர், எந்த பாவமும் இல்லாதவர். உங்களில் பாவம் எவன்ட்டு இல்லையோ அவன் கல்லறிய கடவுள்னு சொன்னார் இல்லையா. இவர் ஒருத்தர் தான் குவாலிஃபைடு, ஒரு பாவமும் கிடையாது, இவர்கிட்ட செஞ்சதே கிடையாது பாவம், இப்படி உள்ளத்தில் கூட நினைவில் கூட பாவம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் கல்லறிஞ்சிருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போய் நீ பாவம் செய்யாத. இதைத்தான் கிருபன்றோம். இந்த கிருபன் சொன்னாலே நிறைய பேருக்கு இந்த காலத்தில் ஏன் பிடிக்கிறது இல்லைன்னா, சிலர் கிருபன் சொல்லும்போது என்ன நினைக்கிறாங்க, நீ போ பாவம் தாராளமாக செய், அதெல்லாம் கர்த்தர் அட்ஜஸ்ட் பண்ணிடுவார், எத்தனை பாவம் செஞ்சாலும் அவர் மன்னிச்சு, அவர் இருக்கிறார் இல்லையா, அவர் கிருபை பெருசாக இருக்குது, அது ஓகே அப்படின்னு சொல்கிறோன்னு நினைக்கிறாங்க. அவங்க கிருபையை பற்றி பிரசங்கம் பண்ணாலே பரவாயில்ல, பாவம் செய்யலாம், கடவுள் மன்னிச்சிருவார், ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணுவார் கடவுள். நம்ம கடவுள் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுற ஆள், அவர் ரொம்ப இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார் அப்படி சொல்கிறோன்னு நினச்சிடறாங்க. கிடையவே கிடையாது. கிருபை சரியாக போதிக்கிறவர்கள் என்ன சொல்கிறோம், நீ போய் நீ பாவத்தை சரின்னு சொல்லலை, போய் நீ பாவம் செய்யாதேன்னு. ஆனால் அவன் எப்படி வந்தான் பார்த்தீங்களா, கல்லறிய வேண்டும். இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் வந்தால் என்ன ஆகிறது, மனைவியை உணர்ந்து நிறுத்திட்டு அது புருஷன் இந்த ஆளை கல்லெறிஞ்சு கொள்ளுன்னு பைபிளில் சொல்லியிருக்குதுங்க. அந்த மாதிரி அப்படின்னா அதுதான் பாருங்கள் தவறு, அதுதான் பெரிய தவறு. இது மாதிரி பல உதாரணங்களில் வேதத்தில் இருந்தே நாம் காட்டலாம். அந்த ஒரு உதாரணமே போதுன்னு நினைக்கிறேன். அப்போ எப்படி ஒருத்தருடைய தவறை இன்னொருத்தர் கையாள வேண்டும், அதில் கிருபை இருக்க வேண்டும். இயேசு கிருபையும் சத்தியம் உள்ளவராக இருந்தான்னு சொல்லி, வார்த்தை மாம்சமாகி நம்ம மத்தியில் வாசம் பண்ணது, அவர் கிருபையும் சத்தியத்தினால் நிறைந்தவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி. இந்த கிருபை உள்ள இயேசு எப்படி நடந்துக்கிறார் பாருங்க, எவ்வளோ சாந்தமாக, எவ்வளோ அருமையாக. அந்த பெண்ணை ஒரு மாதிரி கேவலமாக பார்த்து நாலு கேவலமான வார்த்தை சொல்ல முடியும்னா இவரால் சொல்ல முடியும், சொல்லலாம், நியாயம் இருக்குது. ஏன்னா இவர் ஒரு பாவமும் செஞ்சவர் இல்லை, இந்த மாதிரி தப்புகள்லாம் ஆளே கிடையாது, அவர் பண்ணதே கிடையாது. அந்த பெண்ணை கேவலமாக பேசி இன்சல்ட் பண்ணணும் அவர் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. அதுதான் கிருபை. ஹலோ, இருக்கிறீங்களா? திருமண வாழ்க்கையில் இந்த கிருபையை பயன்படுத்தி பாருங்க கொஞ்சம். இந்த மருந்து, இது மருந்து மாதிரி நல்ல மருந்து இது. இந்த கிருபையை கொஞ்சம், உங்கள் வார்த்தைகள் கிருபை உள்ளதாக இருக்கட்டும்னு சொல்லி வேதம் இல்லை. அப்போ இந்த கிருபையை கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள், எப்படி வேலை செய்யும் பாருங்கள். இந்த கிருபை வெறும் சத்தியத்தை சொன்னால் போதாது, அது அன்போடு சொல்லணும். அது அன்போடு சொல்ல வைக்கிறது என்ன, அது அன்போடு சொல்கிறதுக்கு ஒரு ஆற்றலை கொடுப்பது என்ன, கிருபை. கிருபை இல்லைன்னா அதை அன்போடு எடுத்து சொல்ல முடியாது. ஏசு எவ்வளோ அன்போடு டீல் பண்ணுறாரு அந்த பெண்ணை. நீ போ, இனி பாவம் செய்யாத. நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம போய் அந்த பெண்ணு பாவம் செஞ்சுருப்பானே?
இந்த மாதிரி பல பெண்கள் இயேசுவை வந்து பின்பற்றினாங்க, உங்களுக்கு தெரியும். அவரை ரொம்ப நேசித்தாங்க, அவரை வணங்குனாங்க, அவரை ஆராதிச்சாங்க, அவரை ரொம்ப மென்மையாக எண்ணாங்க. ஏன்னா இவரை மாதிரி கிருபை எங்கேயும் பார்த்ததே கிடையாது. இயேசு வண்டியில் பாருங்கள், ஃபஸ்ட் ரோ சீட்டெல்லாம் யாருன்னா பாவிகள் தான். அவர் மீட்டிங்கில் ஃபஸ்ட் ரோவில் யார்? பாவிகள் தான். பரிசேயெல்லாம் பின்னால் நின்று வெடிக்க பார்க்குறான். முதல்ல முன்னால் உட்காந்துருக்கிறவங்கள வேசிகள், பிறகு இந்த ஆயக்காரர்கள், டேக்ஸ் கலெக்டர்ஸ், அந்த மாதிரி ஆள் தான் முன்னால் உட்காந்துருக்கிறான். அதுதான் சரியான அப்ரோச். அப்படி தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து இயேசு வண்டியில் வர்றதுக்கு ஏன் காரணம்னா கிருபை. கிருபை இல்லைன்னா இப்பேற்பட்ட ஒரு பெரிய பரிசுத்தருக்கு முன்னால் வந்து நிற்கிறதுக்கே பயப்படுவாங்க, ஐயோ அப்பான்னு ஓடிடுவாங்க. திருமண வாழ்க்கையில் புருஷனும் மனைவியும் கிருபை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். கிருபை இருக்கணும். கிருபை இருந்தால் தான் பாருங்கள், ஒருத்தரை நாம் திருத்தி சரி செய்து சிறப்பானவர்களாக மாற்ற முடியும். கிருபை இல்லைன்னா ஒருத்தரை அட்டாக் பண்ணிக்கிட்டு, ஒருத்தரை பற்றி மோசமாக பேசிக்கிட்டு, இன்சல்ட் பண்ணிக்கிட்டு, காயப்படுத்திக்கிட்டு, உறவை கெடுத்துக்கிட்டு, போக 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 பிரிவினையை உண்டாக்கிட்டு, பகையை உண்டாக்கிட்டு, வெறுப்பை உண்டாக்கிட்டு தான் நாம் இருப்போம். இருக்கீங்களா? மன்னிப்பை குறித்து ஒரு பேரபிள் சொல்கிறார் இயேசு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மன்னிப்பை பற்றி ஒரு பெரிய பேரபிள் ஒன்று சொல்கிறார். 21ஆம் வசனத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. 18:21 பாருங்கள். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுது. 7 தடவை இல்லைப்பா. அதாவது யூதர்கள் மத்தியில் ஒரு போதனை இருந்துதான். யூத ரபிமார்கள் அந்த காலத்தில் மன்னிப்பை குறித்து போயிச்சாங்க. அவங்க தான் அந்த கல்லெறின்னு சொன்ன ஆளுங்க இல்லையா? அவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் இந்த மன்னிப்பை குறித்தெல்லாம் போதனை இருந்தது. இந்த கல்லெறிகிற ஆள்கிட்டையும் மன்னிப்பை குறித்த போதனைலாம் இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, ஒருத்தர் தப்பு செஞ்சால் 3 தடவை மன்னிக்கலாம், மேக்ஸிமம் 3 தடவை, 3 சான்ஸ். 4வது போட்டு அவனை சுட்டு தள்ளு, அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கு. 3 சான்ஸ் தான், அதுக்கு மேலே கொடுக்காத அப்படின்றதாங்க. அதன் அடிப்படையில் தான் பேதுரு வந்து கேட்குறார். சரி, அவன் 3 தடவைன்ட்டான், நீர் ரொம்ப விசேஷமான போதகர், 7 தடவை எப்படிங்க? 7 தடவை ஓகேயா அப்படின்னா இயேசு சொல்கிறது 7 இல்லை, 770 தடவை. அப்போனா 490 தடவை. 770 என்னாச்சு? 490. இந்த 490 எண்றதுக்குள்ளே மறந்துடும், இதை கணக்கு வைக்கிறதுக்குள்ளே மறந்துடும். அப்போ என்ன சொல்கிறாரு? அளவற்ற விதத்தில் மன்னிக்க வேண்டும். மன்னிப்புக்கு அளவே கிடையாது. எவ்வளவு குற்றம் செஞ்சாலும் மன்னிச்சிக்கிட்டே தான் இருக்கணும், எத்தனை தரனாலும் மன்னிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறார். இதெல்லாம் அப்படியே திருமண வாழ்க்கைக்கு பொருந்தும் பாருங்கள். இதெல்லாம் வாசிச்சுட்டு நம்ம இது திருமணத்தை பற்றி கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் அதுக்கும் பொருந்தும். அதை சொல்லிட்டு ஒரு ஓமை ஒன்று சொல்கிறாரு. சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். 10,000 தாலந்துனா 10,000 வெள்ளிக்காசு. ஒரு வெள்ளிக்காசு அந்த காலத்தில் ஒரு நாளுடைய வேஜஸ்ன்றாங்க. ஒரு நாளுடைய கூலி வந்து சராசரி மனிதனுடைய கூலி வந்து ஒரு வெள்ளிக்காசு. 10,000 தாலந்துனா அவன் கிட்டத்தட்ட 30 வருஷம் வேலை செஞ்சு சம்பாதிச்சாதான் 10,000 வெள்ளிக்காசை சம்பாதிக்க முடியும். அப்போ ரொம்ப பெரிய கடன் வேணும்னே அந்த கடனை ரொம்ப பெருசாக காட்டுறாரு. அவ்வளோ பெரிய கடனை வாங்கிட்டு அவனை கொண்டாடுறாங்க. ஏன்னா பே பண்ண முடியல அவனால். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அன்றைக்கெல்லாம் கடன் வாங்கி கொடுக்க முடியலன்னா உங்களை கொண்டு போய் வித்துற வேண்டியதான், அடிமையாக வித்துற வேண்டியதான். விற்றுட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அவன் விழுந்து வணங்கி, ஐயோ என்னால் முடியலைங்க, நான் எப்படியாவது தீர்த்துறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்ட உடனே அவனுக்கு மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணது மட்டும் இல்லை, கடனை கொடுக்க வேணாம் போன்னு சொல்லி மன்னிச்சு விட்டுறான். எவ்வளோ பெரிய மன்னிப்பு பாருங்கள். மன்னிப்பை பற்றிய ஒரு ஓமை. எவ்வளோ பெரிய கடனை ரொம்ப பெருசாகி காட்டுறாரு. வேணுன்னு 30 வருஷம் சம்பாத்தியம் அவனால் செலுத்தவே முடியாது, ஜென்மத்தில் செலுத்தவே முடியாது ஒரு சராசரி மனுஷனால். உங்களுக்கு 30 வருஷம் வருமானம் இன்றைக்கி என்னென்னு கணக்கு போட்டு அவ்வளோ பெரிய கடன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்றீங்க?
வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாயிடுது இல்லையா? அப்போ அவ்வளோ பெரிய கடனை மன்னிச்சு விடுறார். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதினையும் விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். 28 அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பெற்றவனாயிருந்த தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேணும் என்றான். இவன் வெளியே போகும்போது இவங்கிட்ட 100 வெள்ளி காசு வாங்கினவன் ஒருத்தன் வரான். 100 வெள்ளி காசுனா 100 நாள் வேஜஸ். அந்த 100 நாள் வேஜஸ்ன்றது கிட்டத்தட்ட 3 மாதம் வேஜ் தான். 30 வருஷம் சம்பாரித்து வாங்குகிற கூலி என்ன, 3 மாதத்தில் சம்பாரித்து இவங்க இது கொடுக்கக்கூடிய ஒரு கடன், ஒரு சின்ன கடன் இது. கொடுத்தே தீக்கணும்னு அவன் தொண்டையை பிடிச்சி நெரிக்கிறான் பாருங்க. அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கமளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர்கள் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல, இதுதான் இங்கே இந்த கிரேஸை பற்றிய ரெவலேஷன் இங்கே தான் இருக்கு. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா? உன்னுடைய மன்னிப்பின் அளவு எப்படி இருந்திருக்க வேணும்? என்னிடத்தில் நீ பெற்ற மன்னிப்பின் அளவின்படி அல்லவா நீ அவனுக்கு மன்னிச்சிருக்கணும். நான் உனக்கு இறங்கினது போல நீ அவனுக்கு இறங்கியிருக்க வேணாமா அப்படின்றாரு. நான் உனக்கு எவ்வளோ இறங்கினேன்றதை எண்ணி பார்த்து அந்த அளவுக்கு நீ அவனுக்கு இறங்கியிருக்கணும் அப்படிங்கிறாரு. அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்க முடியும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இதனுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னன்னா, மன்னிப்பு எந்த அளவின்படி இருக்கணும், எவ்வளோ மன்னிக்கணும், நீங்கள் எவ்வளோ மன்னிப்பு பெற்றிருக்கிறீங்க அந்த அளவின்படி இருக்க வேண்டும். இந்த வேலைக்காரன் எவ்வளோ மன்னிப்பு பெற்றான்? எல்லா கடனும் மன்னிச்சிருக்கிறாரு. பெரிய கடன் இவன் ஜென்மத்திலையும் செலுத்த முடியாமல் வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் கூட செலுத்தி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கடனை, இவனால் செலுத்த முடியாத ஒரு கடனை மன்னித்து விட்டார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய பாவம் அந்த விதத்தில் தான் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பாவம்ங்கிறது நாம் பட்ட ஒரு கடன். இதுக்கு நாம் எந்த கிரையும் செலுத்தி நம்ம அதை சரி பண்ண முடியாது. நாம் கொடுக்கக்கூடிய கிரயமெல்லாம் அதற்கு ஈடாகாது. அந்த கிரயத்தை அவர் செலுத்தினார், தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விட்டார். மாசற்ற குற்றமற்ற ஒரு பலி நம்முடைய பாவத்துக்காக செலுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. அதுக்கு எங்கே போகிறது, நான் எங்கே போய் அதை வாங்கிறது, எங்கே போய் கொண்டுறது? அப்படி ஒரு பலியே கிடையாது. அப்படி ஒரு மனுஷனே பலியிடப்படுவதற்கு அப்படி ஒரு மனுஷனே உலகத்தில் கிடையாது. அதனால தான் அவர் கன்னியின் வயிற்றில் வந்து இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சிலுவையில் அறையப்பட்டார். ஏன்னா நமக்காக பலியாக வந்தவர் அவர். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். நம்மால் ஜென்மத்திலையும் செலுத்த முடியாத ஒரு கடனை அவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். அப்போ நாம் எப்படி மன்னிக்கணும்? அவரிடத்தில் எந்த அளவின்படி பெற்றோமோ அந்த அளவின்படி நாம் மன்னிக்க வேண்டும். சரி, அப்போ இது அப்படியே திருமண வாழ்க்கையை கொண்டு வாங்க. திருமண வாழ்க்கையில் ஒருவருடைய குறையை இன்னொருத்தர் பார்க்கும்போது, வாழ்க்கை துணையுடைய குறையை பார்க்கும்போது அதை கன்ஃபரண்ட் பண்ணுறோம் இல்லையா? கன்ஃபரண்ட் பண்ணும்போது என்ன ஆகிடுது? ஒரு விதம் போட்டி ஆகிடுது. ஏன்னா திருமணத்தில் சண்டை வந்துட்டு அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண போனீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் இவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு கொண்டு வருவாங்க, அவங்களும் ஒரு பெரிய லிஸ்ட் கொண்டு வருவாங்க. நான் எழுதி வச்சுட்டு வந்திருக்கீங்க என்னென்னலாம் பண்ணாருன்னு. இதை விட பெரிய லிஸ்ட்டாக இருக்கும் அடுத்த ஆள் காட்டுறது. 2 பேருக்கு ஒரு போட்டி, நீயா நானா, உன் குற்றம் பெருசா என் குற்றம் பெருசான்னு 2 பேரும் எழுதி வச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த கன்ஃபரண்ட்னா அவருடைய குறைய குற்றத்தை சொல்லி அந்த திருத்த சொல்கிறது எதுக்கு? அதாவது அடுத்த ஆள்கிட்ட குறையை கண்டுபிடிச்சிட்டா அதை ஏன் சொல்கிறாங்கன்னா சொல்லி காட்டுறதுக்காக, குத்துறதுக்காக. நிறைய நேரத்தில் அவன் என்ன போன தடவை இப்படி தான் பண்ணான், அதனால் இந்த தடவை இவன் பண்ணிட்டான் பார்த்தியா, இப்போ நான் வந்து சொல்லி குத்தி காட்டுறேன். போன தடவை என்ன இப்படி சொன்னான் இல்லையா, நான் இப்போ மாட்டினான் கரெக்டாக, இப்போ அவன் தப்பு பண்ணிட்டான், நான் அவனை என்ன பண்ணுறேன் பாரு, வாயாலேயே வெட்டி காட்டுறேன்ற மாதிரி
அந்த மாதிரி இறங்கிடுறாங்க. அதாவது மற்றவருடைய குறையை நம்ம பார்க்கும்போது எதற்கு அதை அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அதை கையாள சொல்லி அதை மாற்ற சொல்லி கேட்குறோன்னா, அவங்க மாற்றி அதனால் அவங்க சிறப்பாகணுன்றதுனால இல்லை. நீ போன தடவை என் கறவையை பற்றி சொல்கிறேன், நான் இந்த தடவை உன்னோடைய கூட இவ்வளோ பெருசாக இருக்குது, என்னது காட்டில் பெருசாக இருக்குது, நான் உனக்கு சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டியில் வந்து அவங்க செஞ்சதுக்கு ஒரு பேபேக் மாதிரி, அவங்க என்ன என் குறைய சொன்னல, இப்போ பாரு நீ என்ன குறை எவ்வளோ பெரிய செஞ்ச அப்படிங்கிற ஒரு விதத்தில் தான் அது போகிறது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நாம் கிருபையை அனுபவித்த மக்கள். கிறிஸ்தவர்கள் யாருங்க? தேவனுடைய கிருபையை அனுபவித்த மக்கள். கிருபைனா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு செய்த காரியம். தன்னுடைய குமாரனை அனுப்பி நமக்கு பதிலாளாக அவர் மீது நம்முடைய பாவங்களை எல்லாம் வச்சு அவரை நம்முடைய பாவங்களால் தண்டித்து அவரை பாவமாக்கி சாபமாக்கி நம்முடைய பாவத்தை மன்னிச்சார் பாருங்க. அதுதான் கிருபை. அப்போ நாம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? கிருபையினால தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மன்னிக்கக்கூடிய கிருபையை நாம் அனுபவிச்சிருக்கிறோம். மன்னிக்கக்கூடிய இந்த கிருபை மன்னிப்பு பெற்றிருக்கிறோம், அதை அனுபவிச்சிருக்கிறோம். இந்த 10,000 வெள்ளி காசு கடன் பட்டவன மாதிரி அதை விட பெரிய கடன் நாம் பட்டிருக்கிறோம். 30 வருஷ கடன் இல்லை, எத்தனை 7 ஜென்மம் எடுத்தாலும் 100 ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு அந்த கடன் அடைக்க முடியாது. அப்பேற்பட்ட கடன் பட்டிருக்கிறோம். அந்த கடனை அடைச்சவர் இயேசு தேவன். கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். அப்போ நமக்கு எதிராக காரியம் செய்யும்போது, காரியங்கள் நடக்கும்போது அதை சுட்டி காட்டுறது எதுக்காக காட்டுறோம்? ஏற்கனவே நம்ம தீர்மானிச்சிட்டோம் இதை மன்னிக்க போகிறோன்றது. கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கணும். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணலாம், சுட்டி காட்டுறது வந்து ஏதோ நீ தப்பு செஞ்சிட்டேங்கிறதுனால சுட்டி காட்டுறது இல்லை. இன்னும் சிறப்பாக நீ மாற வேணும். இப்படியே போயிட்டு இருந்தால் சிறப்பாக இருக்க முடியாது. நீ சிறப்பாக இல்லைன்னா அது எனக்கு கஷ்டம். ஏன்னா ஒரே மாம்சமாக இருக்கிறோம் இல்லையா? ஒரே மாம்சமாக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை கூட துணை சிறப்பானவர்களாக இருந்தால் தான் நமக்கும் அது பெருமை, நமக்கும் அது மேன்மை. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விரல் அடிபட்டால் சரீரம் முழுவதும் பாதிக்கப்படுது, வேலையை செய்ய முடியாமல் போயிடுது, ஜுரம் வந்துடுது, அது ஒரு இன்ஃபெக்ஷன்லாம் ஆகிடுது, என்னென்னமோ ஆகிடுது, பெரிய காம்ப்ளிகேஷனில் கொண்டு போய் விடணும். வெறும் விரல் தானே அது கிடக்குது அப்படின்னு விட்டுற முடியாது. ஏன்னா ஒரே மாம்சம். இந்த கை தானே அப்படின்னு இந்த கையும் பாதிக்கப்பட்டுரும். காலம் வேலை செய்யாது அப்புறம். ஏன்னா இங்கே வலிக்கிறதுனால இந்த வலி உடம்பு முழுக்க பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அது மாதிரி தான். அப்போ ஒரு தவறு செய்யும்போது, வாழ்க்கை துணை ஒரு தவறு செய்யும்போது எப்படி அதை அணுகுகிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. எப்படி அணுகுகிறோம்? கிருபையை பெற்ற நாம், பாவ மன்னிப்பை பெற்ற நாம், எவ்வளோ பெரிய கடனை அவர் செலுத்தி இருக்கிறார், மன்னிச்சிருக்கிறார் என்கிற உணர்வோடு அதை நாம் மன்னிக்கிறோம், மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறோம், மன்னித்து விட்டோம் என்கிற உணர்வோடு தான் போய் அதை எதிர்கொள்ள வேண்டும். அதை சொல்லும்போது அது தெரியணும். உன்னை குற்றஞ்சாட்டுறதுக்காக சொல்லலை, உன்னை அதை வச்சு பழி வாங்கிறதுக்காக நான் சொல்லலை, உன்னை வந்து உனக்கு ஒரு பெரிய புண்ணை ஏற்படுத்தணும், காயத்தை ஏற்படுத்தணும் சொல்லி சொல்லி அப்படிங்கிறதுனால சொல்லலை. நீ சிறப்பானவளாக சிறப்பானவனாக மாற வேண்டும். இப்படியே இருந்தால் எனக்கும் அசிங்கம், அது உனக்கும் அசிங்கம். நீயும் சிறப்பாக முடியாது, நானும் சிறப்பாக முடியாது, நம்ம குடும்பமும் உருப்பட முடியாது. அதனால தான் நான் அதை சொல்கிறேன். இதை சரி பண்ண வேணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு அதை சொல்ல வேணும். இதுதான் இந்த காம்பவுண்டு, ஜெம் டம்ளரில் போட வேண்டிய காம்பவுண்டு. கிருபை வந்தது பாருங்க. அங்கே அந்த கிருபை தான் அந்த சத்தியத்தை அன்போடு கை கொள்ள நமக்கு உதவுகிறது. கிருபை வந்துருச்சுன்னா சத்தியத்தை அன்போட கை கொள்வதற்கு உதவுகிறது. இந்த 3வது காம்பவுண்டை போடலைன்னா, வெறும் இந்த புருஷன மனைவி மட்டும் ஜெம் டம்ளரில் போட்டுட்டு இந்த அப்ரைசிவ் காம்பவுண்டை உள்ளே போடலைன்னா அது ரெண்டும் ஒன்றோட ஒன்று மோதியே உடஞ்சி சுக்குநூறாக போயிடும். அவ்வளோதான், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது உடையாமல் இருக்கிறதுக்கு, உடையாமல் இருந்து நல்லா க்ளீன் பண்ணப்பட்டு பாலிஷ் பண்ணப்பட்டு வெளியே வரணும்னா, பாலிஷ்டாக ஜொலிக்கிற மாதிரி வெளியே வரணும்னா இந்த 3வது காம்பவுண்டை போடணும். அதுதான் கிருபை. இந்த 3வது காம்பவுண்டாகிய கிருபையை போடலைன்னா வெறும் சத்தியம் இருக்கும், அன்பு இல்லாத சத்தியம் இருக்கும். அதில் வெறும் சண்டை தான் வரும். இல்லைன்னா வெறும் அன்பு இருக்கும், சத்தியம் இருக்காது.
அது வந்து 2 பேரும் உண்மையாகவே பிரச்சனையை தீர்க்காமல் அப்படியே வாழ்க்கையை தொடர்ந்து பிரச்சனையோடையே வாழ்ந்து சிறப்பானவர்களாக மாற முடியாது. அப்போ திருமணத்தில் ரொம்ப பேசிக் ஸ்கில், பேசிக் ஆற்றல் என்னன்னா மன்னிக்கக்கூடிய ஆற்றல் என்பது நமக்கு திட்டவட்டமாக விளங்குகிறது. சரி, அப்போ இந்த மன்னிக்கக்கூடிய ஆற்றலை அல்லது சத்தியத்தை அன்போடு நாம் சொல்லி அடுத்தவரை சிறப்பாக்கக்கூடிய அந்த காரியத்தை நாம் எப்படி செய்ய முடியும்? அப்படி செய்வதற்கு எப்படி முடியும்? 2 காரியங்கள் அவசியம். ஒன்று வந்து தாழ்மை, இன்னொன்று வந்து நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் சந்தோஷமும், நம்மை குறித்த ஒரு நல்ல ஒரு ஒரு சுய மதிப்பு நமக்கு இருக்க வேண்டாம். தாழ்மை ரொம்ப அவசியம் பாருங்கள். அப்போ இன்னொருத்தரை மன்னிக்கணும்னா நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் ஒன்றும் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், நான்லாம் இந்த மாதிரி பண்ணுற ஆள் இல்லை, இந்த மதம் அப்படி பண்ணுது அல்ல இவன் தான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு பேசினா அது தாழ்மை கிடையாது. பாருங்கள், நீங்கள் என்னைக்கு உங்களை வந்து அடுத்தவரை காட்டிலும் மேன்மையாக நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அடுத்தவரை நீங்கள் சிறப்பானவர்களாக மாற்றுறவர்களாக இருக்கவே முடியாது. அவங்கள காட்டிலும் நான் மேன்மையானவன் நினச்சாலே திருமண வாழ்க்கை போச்சுன்னு அர்த்தம். இது இப்படியே தான் போகும், சண்டை போட்டுக்கிட்டே தான் போகும், இதில் விடிவு காலமே வரவே வராது. கசப்பு பெருகும், விரோதம் பெருகும், பிரிவினை தான் உண்டாகும். ஒரே கூரைக்குள்ள ஒரு இருக்கலாம், ஆனால் பிரிவினை, ஒரு அன்பு இல்லாமல் ஒரு இணக்கம் இல்லாமல் தான் அங்கே வாழ்க்கை நடைபெறும். ஏன்னா அந்த தாழ்மை அங்கே இல்லாமல் இருக்கிறது. தாழ்மை இல்லைன்னா மற்றவர்களை குத்தி பேசுவோம், மற்றவர்களை ரொம்ப ஹார்ஷாக தான் பேசுவோம். தாழ்மை இல்லைன்னா வெறும் கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவோம், வெறும் கண்டம் தான் பண்ணுவோம். தாழ்மை இல்லைன்னா மற்றவர்களை வெறுத்து தான் பேசுவோம் ஒழிய அந்த அன்பு அங்கே இல்லாமல் போயிடுது. இந்த உள்ள சந்தோஷம் இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும்னு ஏன் சொல்கிறேன்? சிலருக்கு வந்து தங்களை பற்றிய ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்கள், தங்களை பற்றி ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஆட்கள், அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்காது பாருங்கள். ஏன்னா தங்களை குறித்து ஒரு தாழ்வான எண்ணம் இருக்குது. அப்போ அவங்க வந்து மற்றவர்கள் நம்மளை சிறப்பாக எண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியம் அவர்களுக்கு ஏற்பட்டுருது. அதனால் போய் மனைவிகிட்டையோ புருஷன்கிட்டையோ அவர்கள் செய்த தவறை சொல்லி இதை திருத்திக்கோன்னு சொன்னால் நம்ம மேலே திரும்பிடுவாங்களோ, நம்மளை கெட்டவன் சொல்லிடுவாங்களோ, நம்மளை விரோதிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அதை ரிஸ்க் பண்ண விரும்பலை. மனைவி நம்மளை நல்லவன் சொன்னால் போதும், புருஷன் நம்மளை நல்லவன் சொன்னால் போதும், இது எதுக்கு நம்ம போய் இதை போய் சொல்லிக்கிட்டு நம்ம கெடுத்துக்குவானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ குறையை எடுத்து சொல்லி மன்னித்து அதை சரி பண்ணி சிறப்பானவர்களை ஆற்ற முடியாத ஒரு போயிடுது. சரி, இந்த தாழ்மையும் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஜாய், தன்னம்பிக்கை சந்தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா, இதை எங்கிருந்து பெறுவது? இது எங்கிருந்து வருது? இது எங்கேருந்து வருதுன்னா பாருங்கள், இது வந்து இந்த உலகத்தில் கிடைக்காத ஒன்று. இந்த தாழ்மை, தன்னம்பிக்கை, சந்தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த உலகத்திலே எங்கேயுமே பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு காரியம். அப்போ இது எங்கேருந்து தான் பெறுறது? நம்ம பாருங்கள், ஜனங்க வந்து சில நேரத்தில் வெற்றி உள்ளவர்களாக இருந்தால், வாழ்க்கையில் வெற்றி உள்ளவர்களாக இருந்தால், பெரிய ஒரு ஏதோ ஒரு சிறப்பாக ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, கொஞ்சம் தொழிலில் அல்லது எதுலேயோ கொஞ்சம் நல்லா பண்ணி நல்லா பணம் சம்பாரித்து அந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னா வெற்றி உள்ளவர்கள் நினச்சிட்றாங்க இல்லையா. ஒரு விதத்தில் வெற்றியாக இருக்கிறாங்க அவங்க. அது வந்த உடனே அவர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை நல்லா வந்துடுது, ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியும் வந்துடுது, அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துடுது. ஆனால் அந்த தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் எதன் அடிப்படையில் இருக்குது? அவங்க பெரிய ஒரு வெற்றியை கண்டுட்டாங்கன்றது அடிப்படையில். இந்த வெற்றி இல்லாமல் போச்சுன்னா நாளைக்கு இதுவும் போயிடும். அதனால தான் அந்த மாதிரி தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் பிரயோஜனம் கிடையாது பாருங்கள். ஆனால் அந்த ஒரு விதத்தில் தன்னம்பிக்கை மகிழ்ச்சி இருக்குதுன்னு வைங்க அவங்களுக்கு. ஏன்னா நல்லா போகுது எல்லாம், அவங்க நல்லா வாழ்க்கையில் ஒரு விதத்தில் வெற்றியை கண்டுட்டாங்க. அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் இருக்குது. ஆனால் தாழ்மை இருக்க முடியாது, தாழ்மை இருக்காது. தங்களுக்கு தவறு செய்தவர்களை லேசில் மன்னிக்கக்கூடிய ஒரு திறமை அங்கே இல்லாமல் போயிடுது. ஏன்னா தாழ்மை இல்லை. ஆன் தி அதர் ஹேண்ட், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிலர் இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை பெறல, தங்களை தோல்வியாளராகவே காண்றாங்க, தங்களை ஒரு தோல்வி மனிதனாக மனுஷியாக காண்றாங்க. நான் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, நான் எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல, நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தாழ்மை சுலபமாக வந்துடுது.
சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் வர்றது ரொம்ப கஷ்டம். அப்போ தன்னம்பிக்கை இருக்கிற ஆளுக்கு தன்னம்பிக்கை எங்கே இருந்து வருது? தாழ்மை இருக்கிற ஆளுக்கு தாழ்மை எங்கேருந்து வருது? எல்லாம் கத்திரிடத்துலேருந்து ஒன்றும் வரல. இவங்களுடைய தன்னம்பிக்கை அந்த ஆளுக்கு எப்படி வந்தது? தான் வெற்றி பெற்ற, நான் ரொம்ப சிறந்தவன், நான் பண்ணி பாரியாச்சரா ரத்த வேர்வை சிந்தி சம்பாரிச்சு நான் வீடு கட்டேனாக்கும், அதை பண்ணிட்டேனாக்கும், இதை பண்ணிட்டேன், அந்த மாதிரி ஒரு வெற்றி உணர்வு, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு தன்னம்பிக்கை அவனுக்குள்ளே வந்துடுது. தாழ்மையாக இருக்கிற ஆளுக்கு என்ன? அவன் சூழ்நிலை, அவ்வளோதான். அந்த சூழ்நிலை அவனை உணர்லமாக்கிடுச்சு. அதுலேருந்து அவன் மேலே எழும்ப முடியல. ஆகவே அவன் தன்னை தாழ்ந்தவனாக நினைக்கிறான். ஆனால் தாழ்மைங்கிறது அவனுக்கு ரொம்ப சுலபமாக வந்துடுது. ஆனால் சுவிசேஷத்தினால் நாம் தொடப்படும் போது சுவிசேஷம் அந்த செல்ஃப் இமேஜை, உங்களுக்குள்ளே இருக்கிற செல்ஃப் இமேஜை மாற்றி அமைக்கிறது. செல்ஃப் இமேஜ் முன்னே எப்படி வந்தது? உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்னால வந்தது. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனால வந்தது. இவன் நினைக்கிறான் நான் தோல்வியாளன், ஆகவே நான் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறான். அதனால தான் அப்படி நினைக்கிறான். தன்னை பற்றி தாழ்ந்தவனாக நினைக்கிறான். தன்னம்பிக்கை உள்ளவன் எப்படி நினைக்கிறான்? நான் பெரிய வெற்றியாளன் அப்படின்னு நினைக்கிறான். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டான் வாழ்க்கையில் பெருசாக, ஆகவே அவன் தன்னை தாழ்ந்தவனாக நினைக்கிறான். இன்னொருத்தன் பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவன் தன்னை பெரிய வெற்றியாளனாக நினைக்கிறான். பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் செல்ஃப் இமேஜ். செல்ஃப் இமேஜ் எங்கேருந்து வந்தது? அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து வந்துருக்குது. சுவிசேஷம் ஒரு ஆளுக்கிட்ட வரும்போது, சுவிசேஷத்தை ஒருவன் நம்பும்போது, சுவிசேஷம் ஒரு மனுஷனை தொடும்போது அது வேறு விதமான ஒரு செல்ஃப் இமேஜை உண்டாக்குது. அது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து வருகிற செல்ஃப் இமேஜ் இல்லை. ஏன்னா சுவிசேஷம் எப்படி தரமா செல்ஃப் இமேஜை உண்டாக்குது? சுவிசேஷம் முதல்ல என்ன சொல்லுது? நீ ஒரு பெரிய பாவி, ரொம்ப பொல்லாத ஒரு பாவி, ஒன்றை 1000 குறைகள் இருக்கிறது, தவறுகள் இருக்கிறது. எவ்வளோ பெரிய பாவின்னு நீ பார்க்கணுன்னா இயேசு சிலுவையில் மரிச்சார், அதை பாரு. அவர் மரித்து ரத்தம் சிந்தி பாவமாகி சாபமாகி உன்னை மீட்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் ஓம் பாவம், அதெல்லாம் ஓம் சாபம் அவர் மேலே வந்தது. அதனால தான் அப்படி கோர மரணம். அப்பேற்பட்ட பாவி நீங்கிறத காஸ்பல், சிலுவை மரணம், இயேசுடைய சிலுவை மரணத்தை குறித்த செய்தி தானே சுவிசேஷம். அதன் மூலமாக உண்டாகிற ரட்சிப்பை பற்றி தானே சுவிசேஷம். சுவிசேஷம் என்ன சொல்லுது? நீ எவ்வளோ பெரிய பாவிங்கிறத சிலுவை வெளிப்படுத்துது. நீ அவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய கோர மரணத்தை இயேசு அடைந்தார் என்கிறத சுவிசேஷம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆனால் அதோடு விட்டுறது இல்லை சுவிசேஷம். அதுதான் ஒன்று. வெறும் நம்ம பொல்லாத பாவின்னு சொல்லிட்டு விட்டுறது இல்லை. அடுத்தது என்ன சொல்லுது? நீ பொல்லாத பாவி, ஆமாம், ஆனால் தேவன் உன்னை ரொம்ப நேசிக்கிறார், அளவு கடந்த விதத்தில் நேசிக்கிறார், உன்னை ஒரு விலை மதிப்பு மிக்கவனாக எண்ணுகிறார். உன்னை ரொம்ப தேவனுடைய சாயலில் நீ உண்டாக்கப்பட்ட மனுஷன். நீ எப்படி இருக்க வேணுமோ அப்படி இல்லை, கெட்டு போயிட்ட, அழிஞ்சு போயிட்ட, பாவி ஆகிட்ட, பொல்லாதவன் ஆகிட்ட. ஆனால் நீ எப்படி இருக்க வேணுங்கிறது அவருக்கு தானே தெரியும். அவர் தானே உன்னை உண்டாக்குனாரு. மகிமை இழந்தவனாக இருக்கிற, அதனால் நீ எப்படி இருக்க வேணும் என்று அவருக்கு தெரிந்ததுனால உன்னை பெருமதிப்பு மிக்கவனாய் பார்க்கிறார். அவர் பரலோகத்திலேருந்து இங்கே ஒரு குப்பையை மீட்கிறதுக்காக வரல, ஒரு விலையேற பெற்ற மனிதனை மீட்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. நீ அந்த விலையேற பெற்ற மனிதன். உன்னை அவ்வளவா அவர் நேசிக்கிறாரு, உன்னை அவ்வளவா அவர் மதிப்பிடுகிறார் என்பதையும் சுவிசேஷம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் நான் பெரிய பாவி, அதனால தான் அவ்வளோ கோர மரணம் அவர் அடைய வேண்டியதாகிடுச்சு, அப்படி செத்து உன்னை மீட்க வேண்டியதாகிடுச்சின்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் நீ எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு உனக்கு இருந்தால், தேவன் உன்னை எவ்வளவு பெரியவனாக மதிப்பிட்டால், எவ்வளவு முக்கியமானவனாக மதிப்பிட்டால், தேவன் உன்னை ரட்சிக்கிறதுக்காக தன்னுடைய சொந்த குமாரனையை அனுப்புவார், உன்னை ரட்சிப்பார். எவ்வளோ உன்னை அன்பு கூர்ந்திருந்தா தன்னுடைய குமாரனையே மாம்ச ரூபத்தில் அனுப்பிச்சு அவ்வளவு கோர மரணத்தை அனுபவித்து உன்னை மீட்க வைக்கணும்னா நீ எவ்வளவு அன்பு கூறப்படுகிறாய், எவ்வளவு விலை மதிப்புள்ளவனாகி தேவனுடைய பார்வையில் நீ இருக்கிறாய். இது 2 காரியத்தையும் சொல்லுது பாருங்க சுவிசேஷம். 2 காரியத்தையும் சொல்லுது. ஒன்று, அண்ட சராசரங்களை படைத்த தேவனை நேசிக்கிறார், என்னை அன்பு கூறுறாருங்கிறது. இன்னொன்று, நான் பெரிய பாவின்னு சொல்லுது, என்னை அதில் பாதாள வரைக்கும் என்னை தாழ்த்துகிறது. ஆனால் தேவன் என்னை எப்படி நேசிக்கிறார், என்னை எப்படி மதிப்பிடுறாருன்னு சொல்லி
வானளவுக்கு என்னை உயர்த்துகிறது. ஆம், நாம் பாவிகள், ஆனால் தேவனால் அன்பு கூறப்படுகிறோம், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் வந்த உடனே நம்முடைய சுய மதிப்பீடு வேறு மாதிரி மாறுறது. இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் கிடையாது. நான் பெரிய வெற்றி பெற்றுட்டேன், நான் ஏதோ பணம் சம்பாரிச்சிட்டேன், அல்லது ஏதோ இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் சாதனை பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால வந்து சுய மதிப்பு இல்லை. என் சுய மதிப்பு சுவிசேஷத்திலிருந்து வருகிறது. இயேசுவண்டை வந்திருக்கிறேன், எவ்வளோ பாவின்றதை உணர்ந்துட்டேன், எவ்வளோ மோசமான பாவின்றதை பார்த்துட்டேன், எவ்வளோ அதிகமாக என்னை அன்பு கூர்ந்திருக்கிறார், என்னை மதிப்பிடுறாருன்னு பார்த்துட்டேன். இங்கிருந்து வருது என்னுடைய சுய மதிப்பு. இப்பொழுது சுய மதிப்பு இங்கிருந்து வர்றதுனால இது வித்தியாசமான ஒரு எஃபெக்ட் எனக்குள்ளே உண்டாக்குது. என்ன மாதிரி எஃபெக்டை உண்டாக்குது? நான் ஒருபோதும் பெருமை பாராட்ட முடியாது, மற்றவர்களை கேவலமாக எண்ண முடியாது. ஏன்னா நான் எவ்வளோ பெரிய பாவின்றது எனக்கு வழங்கிடுச்சே, சுவிசேஷம் அந்த வெளிப்பாட்டை எனக்கு கொடுத்துருச்சே. நான் எவ்வளோ பொல்லாத பாவிங்கிறது எனக்கு வெளிப்படுத்திருச்சே, அதை நான் முன்ன காணாமல் இருந்தேன். நான் எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர், எவ்வளோ நல்லா நான் சாதிச்சிருக்கேன்றதை மட்டும்தான் பார்த்தேன். என் இருதயம் எப்படி இருந்தது, தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செஞ்சுருக்கிறேன், எவ்வளோ தகுதியற்றவனாக இருந்தேன்றதை எனக்கு சுவிசேஷம் காண்பித்து விட்டது. அதனால் தாழ்மை வர்றது ரொம்ப சுலபம். இப்போது அதே நேரத்தில் தேவனை எவ்வளோ அன்பு கூறுகிறார், என்னை எவ்வளோ அதிகமாக மதிப்பிட்டிருந்தால் அவரே தன்னுடைய குமாரனை அனுப்பி அவருடைய ஜீவனை கொடுத்து என்ன மீட்டிருப்பார். அப்போ நான் யார், எவ்வளோ உயர்ந்தவனாக இருக்கணும், நான் எவ்வளோ மேன்மையானவனாக இருக்கணும், எவ்வளோ மதிப்பு மிக்கவனாக இருக்கணுன்ற அந்த உயர்வான எண்ணத்தையும் எனக்கு தருது. அது எனக்கு கான்ஃபிடென்ஸை தருது, எனக்கு சந்தோஷத்தை தருது. அப்போ தாழ்மையும் வருது. இந்த சுவிசேஷத்தின் மூலமாக வர சுய மதிப்பீடு இருக்கு பாருங்கள், செல்ஃப் இமேஜ். இது வந்து எனக்கு வந்து ஹியூமிலிட்டியும் தருது, தாழ்மையும் தருது, இன்னொரு பக்கம் சந்தோஷத்தையும் தன்னம்பிக்கையும் தருகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதுதான் இந்த தாழ்மையும் தன்னம்பிக்கையும் சந்தோஷமாக வந்துருச்சுன்னா மன்னிக்கிறது, மனம் திரும்புறதெல்லாம் ரொம்ப சுலபமாக வந்துடுது. அதுக்கப்புறம் அது பிரச்சனையே கிடையாது. மன்னிக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது, மனம் திரும்புறது ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட பாவின்றது வெளிச்சம் வந்துருச்சு அதை பற்றி. அப்போ என்ன அவர் மன்னிச்சிருக்கிறாருன்னா நான் மற்றவங்களை மன்னிக்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக தெரியாது. சரி, எப்படி இந்த கிருபையின் வல்லமையை நாம் பெறுகிறோம் பாருங்க. இயேசு சிலுவையில் மரித்தார், அங்கே அவர் சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவே அவர் மரித்தார். ஆணி அடித்தவன் அங்கே நிற்கிறான், அவன் பாவத்தையே மன்னிக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்லி மறிச்சார் அப்படின்லாம் பிரசங்கம் பண்ணுறோம் இல்லையா? பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் உட்காந்து இப்படியே பார்ப்பேன், வா என்ன மாதிரி நம்மளால் பண்ணவே முடியாது. இது அவர் பண்ணலாம், அவன் ஆணி அடித்தவனை மன்னிச்சார். நானே கடவுளாக இருந்தால் இறங்கி வந்தவனை உண்டு இல்லைனாக்கி பஸ்பமாக்கி தூள் தூளாக்கி போட்டுருவேன். இந்த மாதிரிலாம் மன்னிக்க முடியாது நம்ம, அப்படி தானே தோணும் நமக்கு. அவர் மன்னிக்கலாம், ஏன்னா அவர் வந்து அவர் வேறு மாதிரி ஆள். நான் மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியாது அப்படின்னு தான் தோணும் நமக்கு. அப்போ சிலுவையில் அரைஞ்சவனே அவர் மன்னித்தார், அவர்களே பிதாவே மன்னியும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணாராக்கும், இப்படி மன்னிச்சாராம். நீங்களும் அப்படி செய்யுங்கள்னா நடக்கவே நடக்காது, நான் பார்த்துட்டேன். நீங்களும் அப்படியே செய்யுங்கன்னா செய்யவே செய்யாது. எப்போ தெரியுமா இவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க, எப்போ நாம் பண்ண ஆரம்பிப்போம் தெரியுமா? என்னைக்கு எனக்காக அவர் மரித்தார், நான் அந்த சிலுவையில் மரிச்சிருக்க வேண்டிய அந்த தண்டனையை எனக்கு கொடுத்துருக்கணும், நான் தான் அதுக்கு தகுதியானவன், எனக்கு பதிலாக என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டு எனக்காக என் பாவத்தை சுமந்து என் சாபத்தை சுமந்து எனக்காக அவர் மரித்தார். என் பாவத்தையெல்லாம் அவர் பார்த்தாரு, அவர் சுமந்து என்னை மீட்டு கொண்டாரு. இவ்வளோ பெரிய பாவின்னு நான் பார்த்த பிறகும் எனக்காக இறங்கி வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து சிலுவையில் மரித்து என்னை மீட்டு கொண்டாருன்றது எனக்கு தெரியும் போது, என்னை பர்சனலாக எனக்காக மரித்தார்னு புரியும் போது, அப்போ தான் என்ன ஆகிறது, எனக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. அவர் என்ன செய்தார்ன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? எனக்கு அவர் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்காரா, நான் இவ்வளோ பெரிய பாவி என்னை இவ்வளோ மன்னிச்சிருக்காரான்னு தெரியும் போது, அப்போ நாம் என்ன பண்ண முடியும்? நம்முடைய வாழ்க்கை துணைக்கு அல்லது மற்றவர்களுக்கு நாம் அதை செய்ய முடியும். ஏன்னா சுவிசேஷம் நம்மளை அப்படி மாற்றிடுது. இந்த 2
ஹியூமிலிட்டியும் ஜாய் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ரெண்டுத்தையும் தருது. தாழ்மையும் தருது, சந்தோஷத்தையும் தன்னம்பிக்கையும் ரெண்டையும் தருது. ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவன்? தாழ்மை உடையவனாகவும் இருக்கிறான், சந்தோஷமும் தன்னம்பிக்கை உடையவனாகவும் இருக்கிறான். ரெண்டும் இருக்குது அவன்கிட்ட. ஆகவே அவன் இன்னொருத்தரை கேவலமாக பார்க்கறது இல்லை, கேவலமாக பேசுறது இல்லை, தலைகுனிவு ஏற்படுத்துறது போல பேசுறது இல்லை. ஒருத்தர் எப்படா தப்பு செய்வான்னு பார்த்துட்டு அவனை மண்டையிலே அடித்து அவனை ஒன்றும் இல்லாமாக்கணும்னு நினைக்கிறது இல்லை. குற்றத்தை சுட்டி காட்டுறதில்ல. அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி ஒன்றும் கிடையாது. அவன் என்ன எப்படி சொல்லிட்டான், ஆனால் நான் இவனை எப்படி சொல்லி என்ன பண்ணுறேன் பாரு, அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. கிறிஸ்தவனுக்கு இருக்க முடியாது. உண்மையான கிறிஸ்தவனுக்கு அது இருக்க முடியாது. உண்மையான கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கும்? ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டானா, நான் கூட செஞ்சுருக்க முடியும், அப்படி நான் கூட செஞ்சு எனக்கு கூட அது நேரிட முடியும். ஏதோ கடவுளுடைய கிருபை இது வரைக்கும் அது நேரிடாமல் இருக்குது. நான் பத்திரமா இருக்கிறேன், பாதுகாப்பாக இருக்கிறேன், கர்த்தர் தான் காத்துக்கிட்டார் நம்மளை. இப்போ இவனுக்கு நம்ம உதவி செய்வோம். உதவி செய்யும்போது எப்படிப்பட்ட எண்ணத்தில் போகிறோம்? எனக்கு கூட இது சுலபமாக நடந்திருக்கலாம், இந்த கேவலமான வேலையை நானே செஞ்சுருக்கலாம், ஆனால் எப்படியோ கடவுள் கிருபையாக நம்மளை பாதுகாத்துக்கிட்டாரு. கர்த்தாவே உமக்கு நன்றி. இப்போ நான் இவனுக்கு உதவி செய்கிறேன், இவன் எப்படியோ போய் அதில் அகப்பட்டுக்கிட்டான், இவனுக்கு நான் உதவி செய்ய. அப்படி தான் இறங்குவோம், அதில் அப்படி தான் இறங்குவோம். அதனால தான் ஒருத்தர் சொன்னார் பாருங்கள், இந்த கிறிஸ்தவ பிரசங்க யாருங்க எல்லாரையும் பாவி பாவி பாவின்னு சொல்கிறாங்க, அதான் எனக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னா. நான் சொன்னேன், நாங்கள் எப்படிங்க உங்களை பாவின்னு சொல்ல முடியும்? நாங்களே பாவி, எல்லா பாவியக்காரிலும் பெரிய பாவிங்க நாங்களே. கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்கள் நாங்கள். எவ்வளோ பெரிய பாவின்றது எங்களுக்கு கேளுங்க, எங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ஒருவேளை சில கிறிஸ்தவர்களுக்கு அது புரியாமல் இருந்தால் தங்களை பெரிய, நான் இந்த குடும்பத்திலேருந்து வந்தவனாக்கும், நான் இவ்வளோ பெரிய யோகியனாக்கும், நான் இத்தனை இதெல்லாம் பண்ணியிருக்கேனாக்கும், நான் அண்டாங்க கொடுத்தேன், குண்டாங்க கொடுத்தேன், சேலை கொடுத்தேன், வேட்டி கொடுத்தேன், நான் இவ்வளோ நான் அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சொல்லலாம். அவனுக்கு கிருபைனா என்னென்னே புரியல. இயேசு கிறிஸ்து தனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ரட்சிப்புனா என்னென்னே புரியல. எத்தனை சேலை கொடுத்தேன், எத்தனை வேட்டி கொடுத்தேன், எத்தனை அண்டாங்க உண்டாங்க கொடுத்தேன், என்னெல்லாம் செஞ்சுருக்கேன், என்ன தர்மம்லாம் செய்கிறேன், அதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அவன் தன்னை பற்றி மேன்மையாக தான் நினச்சிட்டு இருக்கிறான், தான் பெரிய யோகியன்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையான கிறிஸ்தவன் தான் எவ்வளவு பெரிய பாவிங்கிற பெரிய வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறான். இருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு இப்போ தான் விளங்க ஆரம்பிக்குது. ஓஹோன்னு ஒரு பெரிய வெளிப்பாடு அவனுக்கு. இப்போ நான் சொன்னேன், ஐயோ நாங்கள் அந்த மாதிரிலாம் பேசுகிறது கிடையாது. ஒருவேளை அறியாத கிறிஸ்தவர்கள் பேசியிருக்கலாம், தெரியாத கிறிஸ்தவர்கள், இதை குறித்து ஒரு வெளிச்சம் இல்லாதவர்கள் தங்களை பெருசாக கிறிஸ்தவன்றதுனால தங்களை பெரிய உயர்வாக பேசிட்டு மற்றவனெல்லாம் ஒன்றும் இல்லை பாவின்னு அந்த மாதிரி நாங்கள் அப்படி பேசுகிறது இல்லைங்க. ஆனால் பாவம்னு ஒன்று இருக்குது, நாம் எல்லாருமே அதில் கிடக்கிறோம். நானும் அதில் கிடந்தவன் தான். அது எவ்வளோ மோசமான ஒரு காரியங்கிறத பற்றி வெளிப்பாடு எனக்கு கிடச்சிருச்சு. என்னை இயேசு மீட்டு கொண்டார், நான் அதிலேருந்து வெளியே வந்திருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய கிருபையை தயவை நான் பெற்றிருக்கிறேன், மன்னிப்பை நான் பெற்றிருக்கிறேன். நீங்கள் சக மனுவர்க்கத்தை சேர்ந்த ஒரு சக மனிதர், நீங்களும் அதை பெற வேணும்னு நான் விரும்புகிறேன். நீங்களும் அந்த பாவ மன்னிப்பை பெற வேணும், நீங்களும் இந்த இயேசுவை அனுபவிக்க வேணும், அறிந்து கொள்ள வேணும்னு விரும்புகிறேன். அதனால தான் சொல்கிறோமோ ஒழிய நீங்கள் பாவி நாங்கள் பெரிய யோகின்னு சொல்கிறது அப்படி நாங்கள் பேசுகிறதே கிடையாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? தெளிவாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள், தெளிவாக இருக்க வேணும். அதே தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோமோ, நம்ம சகோதரனுக்கு உதவி செய்யும் போதும் அப்படி தான் செய்கிறோம். நம்ம மத்தியில் தவறு செய்கிறவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? இருக்கிறாங்க. கிறிஸ்தவர் தவறை செய்கிறது இல்லையா? கிறிஸ்தவர் தவறு செய்கிறாங்க, தவறு செய்கிறவர்கள் நிறையா இருக்கிறாங்க. அந்த தவறு செய்கிறவர்களை எடுத்து வச்சுக்கிட்டு உருட்டி பிரட்டிகிட்டு இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களே கிடையாது. அவங்க கிருபையை அனுபவிக்காதவர்கள், ரட்சிப்பை பெறலை, அதனுடைய அறிவே கிடையாது. ரட்சிப்புனா என்னென்னே தெரியல அவங்களுக்கு. தன்னை பற்றி மேன்மையாக பேசிக்கிட்டு நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், நான் இத்தனை தர்மம் செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு மற்றவனை கேவலமாக பேசுகிற ஆளுக்கு கிறிஸ்துவை பற்றி தெரியவில்லை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி தெரியவில்லை, தன்னை பற்றி ஒரு பெரிய தன்னம்பிக்கை இருக்குது ஒழிய தாழ்மை கிடையாது. ஏன்னா தான் எவ்வளோ பெரிய பாவி, எவ்வளோ பெரிய பாவியை கர்த்தர் மீட்டிருக்கிறார்ன்றது புரியவே இல்லை. சரியான ஒரு செல்ஃப் எஸ்டிமேட் கிடையாது, செல்ஃப் இமேஜ் கிடையாது.
அதனால தான் அப்படி பேசுகிறாங்க. பெருமை உள்ள கிறிஸ்தவர்களை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? தப்பு செஞ்சவனை போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. இந்த கையும் களவுமா பிடிப்பட்ட ஸ்திரியை கூட நிறுத்துறான் பாருங்க. நிறுத்தினான் இல்லையா? அவன் எல்லாம் யோகியன்றீங்களா நீங்கள்? ஹலோ, கையும் களவுமா விபச்சாரத்தில் இவ்வளோ பிடிச்சோன்னாங்க, இவனுங்க எல்லாம் யோகியன்றீங்களா? சிலர் சொல்கிறாங்க இயேசு கீழே குடிஞ்சு எழுதும்போது அதைத்தான் எழுதினாராம். இந்த பச்சை ஷர்ட்டு போட்டிருக்கிறவனே, நீ நேற்று என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாதா, அந்த மாதிரி எதுவும் எழுதினாருன்றாங்க. தெரியல, இருக்கலாம். அவனுடைய பாவத்தை வெளிப்படுத்துறதுக்கு எழுதினால்தான் ஓடி போயிட்டான் அவன் பாட்டுக்கு. ஐயோன்னு அவன்லாம் யோகியன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் எப்படி சொல்கிறான் பாருங்க, கல்லெறிந்து கொல்ல வேண்டும். அப்பா, பெரிய மதவாதிகள் கல்லெறிஞ்சு கொல்ல வேணும்னு இருக்குது. கல்லெறிஞ்சு கொல்லணும். மதம் பிடிக்குதுன்னு வாங்க பாருங்க. தான் யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி சில மனிதர்களுக்கு மதம் பிடிச்சிருது பாருங்க. மதவாதிகள் ஆயிடுறாங்க. கொல்றது, அடிக்கிறது, நொறுக்கிறது. அவங்களுக்கு வந்து தடியெல்லாம் தேவையில்லை, அருவாள் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. வாயாலே அடிச்சு நொறுக்குவோம். கிறிஸ்தவர்கள் வந்து வாயாலே அடிச்சு நொறுக்குவாங்க மற்றவங்கள பற்றி பேசிய. அதனால தான் கிறிஸ்தவ திருமண நாட்கள் பிரச்சனை பாருங்கள். இன்றைக்கி சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அன்றைக்கி கோர்ட்டில் அவ்வளோ கேஸ், டிவோர்ஸ் கேஸு, அதில் நிறையா கிறிஸ்தவர்கள் கேஸான். ஏன்னா சபையில் இதை சொல்லாமல் விட்டுட்டோம். இதை சொல்லாமல் விட்டுட்டோம். அதனால் ஆளாளுக்கு பைபிளை வச்சே சண்டை போட்டுட்ருக்குறாங்க. பைபிளை வச்சே சண்டை போடுறாங்க. எங்கிட்டே சிலர்லாம் வச்சுருக்காங்க, பைபிளில் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு வர்றேன், அவளுக்கு நல்லா சொல்லுங்கள் பாஸ்டர், நீங்கள் கீழ்ப்படின்னு சொல்லுங்க. அப்பா சொன்ன சட்டம் போட்ட உடனே உடனே அவங்களுக்கு கீழ்ப்படி. சட்டம் போட்டிங்கன்னா யாரும் கீழ்ப்படியவும் மாட்டாங்க. இந்த சட்டமெல்லாம் வேலை செய்யுது. சரி, சட்டம் பேசக்கூடாது. அன்போடு என்னைக்கு பேசுகிறீங்களோ, நீங்கள் அவங்க பக்கம்தான் இருக்கிறீங்க, அவங்க நல்லா சிறப்பானவர்களை மாற வேணுங்கிறதுக்காகவே தான் நீங்கள் வாழ்கிறீங்கன்னு என்னைக்கு தெரியப்படுத்துகிறீங்களோ, அன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணால் செய்வாங்க, எவ்வளோ வேணால் செய்வாங்க. அப்போ கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ரஷ்யாவில் மன்னர் காலத்தில், ரஷ்யா மன்னர்கள் ஆண்ட காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார் பாருங்க. அவர்கிட்ட ஒரு இராணுவ அதிகாரி ஒருத்தர் தான். அவர் ரொம்ப நம்பின ஆள். அந்த ஆள் மரணப்படுக்கையில் காயப்பட்டு யுத்தத்தில் மரணப்படுக்கையில் கிடந்தபோது இந்த மன்னர் போய் அவனை பார்த்துருக்காரு. அவனுக்கு ஒரு பையன் சொல்லியிருக்கான், நான் செத்து போனேன்னா என் பையன் என்ன பண்ணுவாயான்னு சொன்னால், நீ கவலைப்படாத, உன் பையனுக்கு படிப்பு கடிப்பு எல்லாம் கொடுத்து வேலையெல்லாம் கொடுத்து எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு நம்பிக்கை தகுந்தவனாக இருந்த நீ, ஆகவே கைவிட்டுற மாட்டேன், உன் மகனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கு செத்த பிறகு எல்லாம் பண்ணியிருக்கார். படிப்பு கொடுத்து எல்லாம் கொடுத்து இராணுவத்தில் பதவியும் கொடுத்து அவன் நல்ல ஒரு உயர் பதவிக்கு இராணுவத்தில் வர்றான். வரும்போது அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம், வாழ்க்கையில் பெரிய ஒரு கெட்ட பழக்கம் உள்ளே வந்துருச்சு. என்னென்னா சூதாட்டம். இந்த சூதாட்டத்தில் நிறைய பணத்தை இழக்கிறான். ஒரு பெட்டாலியனுக்கு இவன் இன்சார்ஜாக இருக்கிறான். அதுக்குரிய பணமெல்லாம் அவன்கிட்ட கொடுக்கப்படுகிறது. அவனுடைய படை வீரர்களுக்கு செலவழிக்கப்பட வேண்டிய பணம். அதிலிருந்து சிலதெல்லாம் செலவழித்து என்ன பண்ணிட்டான்னா, ஊதாரித்தனமாக இந்த சூதாட்டத்தில் கொண்டு போய் கோட்டை விட்டுட்டு ஒரு நாள் கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பயங்கரமாக தொகை மிஸ் ஆகுது. எப்படி கணக்கு சொல்ல போகிறோம், இப்போ சீக்கிரம் வெளியே வந்துடும், கணக்கு பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா நம்முடைய கூட்டு வெளிப்பட்டுரும், கேவலம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு ரொம்ப கவலைப்பட்டு தன்னையே தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தீர்மானித்து, தற்கொலை பண்ணுறதுக்கும் பெரிய தைரியம் இல்லை, துப்பாக்கியெல்லாம் எடுத்து ரெடி வச்சுட்டு நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டானா. நல்லா குடிச்சிட்டு சுட்டுக்குவோம் நம்மளை அப்படின்னு சொல்லி குடிச்சிருக்கான். எக்கச்சக்கமாக குடித்த உடனே அப்படியே அந்த குடி போதையில் டேபிளில் சாஞ்சு அப்படியே தூங்கிட்டான். போதையில் மயக்கத்தில் கிடக்கிறான். ராஜா அடிக்கடி இந்த படை வீரர்களை பார்க்குறதுக்கு வருவாராம். மாறு வேஷத்தில் வருவாராம். வந்து என்ன நடக்குது, எப்படி வேலை நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு வர்ற மாதிரி வந்து உள்ளே வந்து பார்த்துருக்குறாரு. பார்த்தப்ப இவன் விழுந்து கிடக்கிறான் டேபிளில். பக்கத்தில் மது அருந்திய பாட்டிலெலாம் இருக்குது, துப்பாக்கி இருக்குது, எல்லாம் இருக்குது. கணக்கு புஸ்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டு கணக்கு பார்த்துட்டு இருந்துக்கா தெரியுது. அவர் வந்து கணக்கு போட்டு பார்த்துருக்கிறார். ஐயே, நிறைய கொள்ளை அடிச்சிருக்கிற அம்புள்ள இருக்குவேன், அதனால தான் இதை பண்ண தீர்மானிச்சிட்டான்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு சீட்டு எடுத்து மன்னராகிய நான் இவன் பட்ட கடனை என்னுடைய சொந்த பணத்திலிருந்து செலுத்த ஆயத்தமாக இருக்கிறேன், அவ்வளோத்தையும் நானே
செலுத்தி முடிக்கிறேன்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு சீலையும் போட்டு அங்கே வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவன் எந்திரிச்சு பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டிருக்கிறான். இவனுடைய குற்றத்தை எந்த அளவுக்கு அந்த ராஜா மன்னிச்சிருக்கிறாரு, எப்படி தன்னுடைய தகப்பனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிருக்கிறார் இவர், எப்படி இவனுடைய குற்றத்தை எல்லாம் அவர் வந்து மூடிட்டார். அப்படியே இவ்வளோ பணத்தை கொள்ளடிச்சிருக்கிறான், அதெல்லாம் நானே செலுத்திடுறேன்னு சொல்லிட்டார். அப்படிங்கிறத அவன் உணர்ந்து ரொம்ப வருத்தப்பட்டு தெரிஞ்சிருக்கான் பாருங்க. அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, பரலோகத்திலிருந்து நம்முடைய ராஜாதி ராஜா அவர் இந்த பூலோகத்தில் வந்து அவரும் மாறு வேஷத்தில் தான் வந்தார், மனிதனாக வந்தார். மனிதராய் வந்து மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து நம்முடைய இருதயம் எவ்வளவு ஒரு மோசமானது, எவ்வளோ பெரிய பாவிகள் என்பதை நல்லா தெளிவாக பார்த்துட்டாரு. பார்த்துட்டு எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கோன்னு பார்த்து அதுக்கெல்லாம் கிரையத்தை நான் செலுத்திடுறேன்னு சொல்லி அவர் செலுத்திட்டார். அவர் அப்படி செஞ்சார்னு நமக்கு புரிந்த உடனே எப்படி இருப்போம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். நாமும் எதையும் எதிர்பார்க்காம மற்றவர்களுக்கு அதையே செய்ய ஆயத்தமாயிடுவோம். இதுதான் நம்மளை மாற்றுது பாருங்கள். சுவிசேஷம் தான் நம்மளை மாற்றுகிறது. A deep experience of the grace of God. தேவனுடைய கிருபையை ஆழமான விதத்தில் அனுபவிப்பது, அதை அறிந்து கொள்வது. 2 நாளைக்கு முன்னால் கிருபையை பற்றி இதில் பேசிகிட்டு இருந்தேன், நம்ம ஜபக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருந்தேன். எங்கெல்லாம் ஒரு பெரிய எழுச்சி இருக்கிறதோ, ஆவிக்குரிய எழுச்சி, அங்கெல்லாம் கிருபையை பற்றி ஒரு புதிய வெளிப்பாடு உண்டாகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டங்களை பேசுகிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. கடார் மடார்னு போட்டு அடித்து நொறுக்கி உண்டு இல்லைனாக்குற மாதிரி அந்த மாதிரி பேச மாட்டாங்க. கிருபையோடு பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நானே பெரிய பாவி, நான் எப்படி மற்றவர்களை பற்றி ரொம்ப தாழ்வாக பேச முடியும், நானே பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவன், எனக்கு தயவு காட்டியிருக்கார் கர்த்தர். அப்போ நான் வந்து அந்த ஒரு ஸ்தானத்திலிருந்து தான் நான் பேச முடியும். அதை உணர்ந்தவனாக தான் பேச முடியும். வெறும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு பேச முடியாது, தாழ்மையோடும் பேச வேண்டியதாக ஆயிடுது. ஏன்னா கிருபை அதை நமக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறது. திருமண வாழ்க்கையில் அது வந்துருச்சுன்னா பெரிய வெற்றி உண்டாகிவிடும். இந்த கிருபையை நல்லா புரிஞ்சு 2 பேரும் கிறிஸ்தவர்களாச்சே, கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். கணவன் மனைவியும் மெய்யான கிறிஸ்தவர்களாக இருந்தால் அந்த அறிவு வந்துடும். எப்பேற்பட்ட பாவிகள் நாம், எப்படி மன்னிச்சிருக்காரு கர்த்தர், எவ்வளோ மன்னிச்சிருக்கிறாரு, நான் எவ்வளோ மன்னிக்கணும், 7-70 தடவை மன்னிக்கணும்னு சொல்லிட்டாரு, அளவற்ற விதத்தில் மன்னிக்கணும்னு சொன்னார். நான் எப்படி பெற்றிருக்கிறோம் அது மாதிரி கொடுக்கணும் மன்னிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா திருமண வாழ்க்கை தோல்வி பெறவே பெறாது. இருக்கீங்களாங்கிறேன். ஹலோ, அந்த கல்யாண ஃபோட்டோ பற்றி சொன்னேன் இல்லையா அன்றைக்கி, கல்யாண ஃபோட்டோ அதை எடுத்து பெருசாக மாட்டி வச்சுருக்கிறோம். நான்லாம் மாட்டல அதை, ஏன்னா எனக்கு தெரியும் தான் கடைசி நாள் இப்படி இருக்க போகிறது. இதுக்கப்புறம் போகிறதெல்லாம் டவுன்ஹில் தான், இன்னும் வயசாகிட்டே போகும். இப்போ இதை பார்த்து என்ன பிரயோஜனம்? அன்றைக்கி பிரமாதமாக இருந்தது, ஆள் 2 பேருமே பிரமாதமாக இருந்தது, சும்மா அதை பார்த்து பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இந்த கிருபையை புரிந்து கொண்டவர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கூட அந்த கல்யாண போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா நான் சொல்கிறேன், இந்த கிருபையிலே வாழ்ந்து அன்பினால் சத்தியத்தை கை கொண்டு இந்த கிருபையை பயன்படுத்தி இந்த 3 உபகரணங்களை பயன்படுத்தி ஒருத்தர் சிறப்பாகிக்கிட்டே போனீங்கன்னா ஒரு நாள் கர்த்தருக்கு முன்னால் 2 பேரும் நிற்க போகிறீங்க. அப்போ ஜொலிக்க போகிறீங்க பாருங்கள். அப்போ எப்படி இருப்பீங்கன்னா, கல்யாண ஃபோட்டோ பிச்சை வாங்கணும், அவ்வளோ பிரமாதமாக இருக்க போகிறீங்க. அதனால் சும்மா கல்யாண ஃபோட்டோவை பார்த்து பிரயோஜனம் கிடையாது, அதை விட ரொம்ப பிரமாதமாக இருக்க போகிறோம். எல்லா கரை திரை முதலானவெல்லாம் ஒழிஞ்சு பரிசுத்தம் பிழையற்றவர்களுமா மாறி மகிமை உள்ள மனிதர்களாக நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறோம். அப்போ இந்த ஃபோட்டோவை கொண்டாடாது, தூக்கி போடுவீங்க. இது என்ன வார்த்தை? இதனுடைய அலங்காரமும் இந்த பிரைடல் டெக்கரேஷன்ஸும் அடோன்மெண்ட்டும் இந்த மாப்பிள்ளையுடைய சூட்டும் அதுவும் இதுவும் தோற்றமும் ஒன்றுமே கிடையாது. சாகாத சரீரம், நித்தியமாக வாழக்கூடியவர்களாக, மகிமை பெற்றவர்களாக, மகிமையினால் நிறைந்தவர்களாக நாம் காட்சியளிக்க போகிறோம். அதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். கரை திரையெல்லாம் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக அதை பாலிஷ் பண்ணிக்கிட்டே வர்றாரு.
அதுக்கு தான் திருமண வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இது உள்ளத்திலே எங்களை வெகுவாய் பாதிக்கட்டும் கர்த்தாவே, எங்களை மாற்றட்டும். நாங்கள் உம்முடைய கிருபையை அறிந்தவர்கள், அனுபவித்து பார்த்தவர்கள். இயேசு கிறிஸ்துவினால் எங்களுக்கு உண்டாயிருக்கிற கிருபை, தேவ கிருபை, பாவ மன்னிப்பு எல்லாத்தையும் பெற்றவர்கள், அனுபவித்தவர்கள் நாங்கள். ஆகவே நாங்கள் ஒருவரோடொருவர் உறவு கொள்ளும்போது திருமணத்தில் பெருமை உள்ளவர்களாக இருக்க முடியாது, தாழ்மை உள்ளவர்களாக இருக்க முடியும், மன்னிக்கிறவர்களாக இருக்க முடியும், தன்னம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க முடியும், குறைகளை சரியான விதத்தில் எடுத்து சொல்லி திருத்துகிறவர்களாக இருக்க முடியும், முன்னேற்றத்தை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்கிறதை கர்த்தாவே எங்களுக்கு காண்பித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அது ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கட்டும், ஒவ்வொரு திருமண வாழ்க்கையிலும் நடக்கட்டும். திருமணமாகாதவர்கள் கூட திருமணத்தை குறித்த இந்த சத்தியத்தை கேட்டதன் மூலமாக கர்த்தாவே அவர்கள் கூட வருங்காலத்திலே இதெல்லாம் மனதில் வைத்தவர்களாக திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழையட்டும் கர்த்தாவே. பெரிய வெற்றி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கட்டளையிடுவீராக. குடும்பங்கள் தலைக்கட்டும், அற்புதமான ஆசீர்வாதமான இடங்களாக அவைகள் இருக்கட்டும், உம்மை வெளிப்படுத்துகிற இடமாக இருக்கட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.